இந்த காலை வேளையில் வந்திருக்க எல்லா தேவ மக்களையும் நான் வாழ்த்துகிறேன். என்னை அழைத்த செக்ரட்டரி அங்கிளுக்கும் பரிமலா ஆண்டிக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோனத்தன் பாஸ்டர் வந்து மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க. சொன்னாங்க என்னோட ஹெல்த் கொஞ்சம் சரியா இருக்கு, 2 நாளில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு, அடுத்த சண்டே எல்லாரையும் கண்டிப்பாக வரணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. அடுத்த சண்டே அவங்க இருப்பாங்க. பரலோகத்தை பற்றி பிரசங்கம் பண்ண போகிறாங்க. பரலோகம் என்றால் என்ன, அதை பற்றி பிரசங்கம் பண்ண போகிறாங்க. ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் யூஸ்வலாக வெளியே போய் பிரசங்கம் பண்ணுறது கிடையாது, ஏன்னா எங்கள் அப்பா சபை நடத்திட்டு இருக்கிறதுனால. ஆனால் திடீர்னு கேட்டப்போ சரி போன்னு சொன்னாங்க நேற்றுக்கு. அப்போ நேற்றுக்கு நான் இந்த மெசேஜுக்காக ஆயத்தப்படுத்த ஆரம்பிக்கும் போது அங்கிளும் அதே டாப்பிக்கை தான் பேசிட்டு இருந்தாங்க, அதே தலைப்பில் தான் போயிட்டு இருந்தாங்க. ஆவியானவரோட கிரியை எங்க அபரிவிதமாக இறங்கி கொண்டு இருக்கு இந்த காலை வேளைகள். நான் ஜெபத்தை பற்றி தான் பேசினேன், அவரோட பிரசன்னத்தை பற்றி பேசணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அங்கிள் வந்து அதே டாப்பிக்கில் ஆரம்பிச்சு போனார். இப்போ அதுலேருந்து நானும் அப்படியே தொடர்ந்து பேச போகிறேன். நிறைய வேளையில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில் என்னென்னா ஜெபம் பண்ணோம். எதுக்காக ஜெபம் பண்ணோம்னா ஒரு விஷயம், ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு. ஒரு தங்கச்சி என்று சொன்னா கேட்டா, நான் அவள்கிட்ட கேட்டேன், எப்படி என்னம்மா நீ வர்ஷிப்ல நின்றுருக்க, ஒரு அசையும் இல்லை, ஒரு அப்படியே மங்குன்னு நின்றுருக்கியே அப்படின்னு கேட்டேன். அவ சொன்னா, அண்ணா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்கிட்ட சொன்னாங்க, ஹிந்து ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க, நானும் ஹிந்து கோயிலுக்கு போறேன், நானும் என்னோட தெய்வத்தை வணங்குறேன், ஆனா நான் நல்லா இருக்கேன், நீ நல்லா இல்லையே. நான் அவள்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டேன், சரி நீ எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன்னு கேட்டேன். அவ சொன்னா 10 செகண்ட். நம்மளை உண்டாக்கின தேவனுக்கு நம்ம 24 மணி நேரத்துல ஒரு நாள்ல 10 செகண்ட் தான் நம்ம கொடுக்க முடியுது. ஆனா நம்ம எதிர்பார்க்கறது விஷயம் எல்லாம் என்னன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிப்பார், என்னோட எல்லைகளை பெரிதாக்குவார், பணத்தை கொடுப்பார், ஆசீர்வாதி எல்லாத்தையும் கொடுப்பாரு அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்து ஜெபம் பண்ணுகிறோம். ஆனா நிறைய நேரத்துல அது ஒரு ஏமாற்றத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிருது. ஜெபம் என்றால் ஆசீர்வாதம் தான் நினைக்கிறோம். ஆசீர்வாதம் கிடையாது, அது மேன்மையான காரியங்கள் இருக்கு. அதை பத்தி தான் எனக்கு பேச போகிறேன். நிறைய வேளையில ஜெபத்துக்கு வரும்போது எனக்கு இந்த விஷயம் கிடைக்கும், ஜெபத்துக்கு வந்தா எனக்கு அந்த கான்ட்ராக்ட் ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு ஜெபத்துக்கு வந்தா இந்த பிசினஸ் டீல் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்ம அந்த யோசனையோடய ஜெபம் பண்றோம். ஆனா சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, இயேசுகிட்ட கேட்கறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லிதாங்க. ஏன்னா சீஷர்கள் என்ன பண்றாங்கன்னா, இயேசு கவனிக்கிறாங்க. இயேசு அப்போ சைடுல போய் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறார். அவங்க எழும்புற முன்னாடி இயேசு எழும்பி காலையில 3 மணி நேரம் பிதாவோட செலவு பண்ணியிருப்பார். அப்போ சீஷர்கள் வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கறாங்க, ஆண்டவரே எங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு எங்களுக்கு சொல்லித்தாங்க. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்கும்போது நம்ம ஜெபம் போனோம் எதுக்காகனா ஒரு காரணத்தோட. அந்த காரணம் நடக்கலைன்னா நம்ம ஜெப வாழ்க்கையும் அதோட முடிஞ்சிடும். சில நேரம் நம்ம வாழ்க்கையில் இருக்க கிரியைகள் எல்லாம் ஒரு பட்டாசை போல, வெடிக்கும் போது சவுண்டு நல்லா இருக்கும், கலர் கலரா என்ன தெரியும், லைட்டு தெரியும், ஆனா 5 நிமிஷத்துல எங்கே இருக்குன்னே தெரியாது, அட்ரஸ் அடையாளமே இல்லாம போயிடும். நிறைய வேளையில் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் என்னோட அனுபவம் எப்படி, நான் ஞானஸ்தானம் எடுத்த புதுசுல 1 வாரம் சூப்பரா பிரேயர், அதாவது 1 வாரம் அந்த மாதிரி பிரேயரு அது முன்னாடி பண்ணது கிடையாது. ஆனா அந்த 1 வாரத்துக்கு அப்புறம் பிரேயரே கிடையாது. அதாவது தமிழ் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பழைய குருடி. ஆமா, நம்ம எங்க ஆரம்பிக்கிறோம் அங்கதான் போய் முடிக்கிறோம். ஏன்னா நம்ம ஜெபத்துல என்ன எதிர்பார்க்கிறோம், ஜெபத்துல போனோடனே நமக்கு காசு கொட்டும், ஜெபத்துல போனோடனே நமக்கு தேவையான எல்லா இது வசதியும் கிடைக்கும், அப்படி கிடையாது. ஜெபன்றது அது கிடையாது. நம்ம 2வது எதிர்பார்க்கிற விஷயம் வந்து ஃபைனான்சியல் ப்ராஸ்பரிட்டி, அதாவது பண பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்கள். பணம் தேவைதான், ஆனா அது இருந்தா தான் நம்மளால கண்டிப்பா வாழ முடியும்னு கிடையாது. பணம் இல்லாமலேயும் பல பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம அதுதான் எதிர்பார்த்துப்போம், எங்கடா காசு கிடைக்கும், ஜெபம் பண்ணா எப்படி காசு கிடைக்குமா, ஜெபம் பண்ணா நமக்கு கடன் கொடுக்கறதுன்னு ஒருத்தன் வருவானா, அதுவும் 0% வட்டியோட வரமாட்டான். ஜெபத்தை எதுக்காக பண்றோம்னா ஒரு எதிர்பார்ப்பு, நமக்கு ஏதாவது ஒர்க் அவுட் ஆகும், ஒர்க் அவுட் ஒன்னும் ஆகாது, அல்வா தான் கிடைக்கும், ஏமாத்தத்துக்குள்ள நம்ம போய்விடுவோம். நிறைய வேலைகள் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை எதுக்காக இடிஞ்சு உடஞ்சு போய் கிடக்குதுன்னா, ஜெபத்துல நம்ம ரொம்ப எதிர்பார்க்கிறோம். எதிர்பார்க்கறது தப்பு கிடையாது, ஆனா இயேசு கிறிஸ்து எதை எதிர்பார்க்கணும் என்று சொல்லி கொடுக்கிறார். அதை பத்தி தான் பேச போகிறேன். நம்ம 3வது எதிர்பார்க்கிற விஷயம் வந்து, ஜெபிச்சா இல்ல யாரோ வந்து எனக்கு ஜெபம் பண்ணா நல்ல ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அது என் வாழ்க்கையில ஒர்க் அவுட் ஆகும். ஒரு ஆண்டி எப்படி சொன்னாங்க, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கா, அவள்கிட்ட போய் ஒரு 50 ரூபா கொடுத்தா நல்லா தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க
அந்த தீர்க்கதரிசனம் ஆண்டவர் சொல்ல மாட்டார், பிசாசு தான் கொடுப்பான். நம்ம எதுக்காக ஜெபிக்கிறோம்? நம்ம எதுக்காக சுவிசேஷத்தை கேட்கிறோம்? நம்ம எதுக்காக ஆண்டவருக்குள்ள வரோம்? நல்ல பணம் சம்பாரிச்சு கல்ஃப்ல இல்லைன்னா அமெரிக்கால இல்ல இங்கே போய் செட்டில் ஆகணுமா? கிடையாது. ஆண்டோடைய சித்தத்தை செய்ய தான் நம்ம ஜெபிக்கிறோம். அதான் சீசர்கள் வந்து ஆண்டோட கேட்குறாங்க, ஆண்டவர் எங்களுக்கு ஜெபிக்க சொல்லித்தாங்க. திருப்போம் நம்ம வேதத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே. படிங்க. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை தாரும், மன்னியும் எங்களுக்கு. ஆமென், ஹல்லேலூயா. இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர் சொல்றாரு சீஷர்கள்ட்ட, சீஷர்கள் நீங்க போய் ஜெபம் பண்ணும்போது எனக்காக ஒரு ஆசீர்வாதத்துக்காக கேளுங்கன்னு சொல்றாரு. கிடையாது, உங்க ஆசீர்வாதம்ன்ற வார்த்தைக்கு இடம் கிடையாது. நீங்க ஜெபிக்கும் போது என்ன பண்ணணும்னா, முதல்ல வந்து ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிக்கணும். ஆராதிச்சுட்டு ரெண்டாவது எதுக்காக வாஞ்சிக்கணும்னா, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக. ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்போது நமக்குன்னு ஒரு ராஜா வருவாரு. அந்த ராஜா வரும்போது அவரோட சித்தத்தை செய்வாரு. அவருடைய சித்தத்தை செய்யும் போது அவரோட சமூகம் நம்ம உள்ளாலே இறங்கும். அவரோட சித்தத்தை நம்ம செஞ்சு முடிக்கும் போது ஆசீர்வாதம் நமக்கு வரும். என்னோட கசின் ஒருத்தன் வீட்டுக்கு வந்திருந்தான். என்னோட தம்பி தான், சித்தி பையன். அவன் வந்து வீட்டுல ஒரு நாள் காலைல டே படிச்சியாடா பைபிள்னு கேட்டேன். ஆமாண்ணே படிச்சேன். என்னடா படிச்ச? ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன், ஈசாக்கை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன். நான் கேட்டேன், டே அவன் வந்து ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனான்டா ஆண்டவர் சொன்னதுனால, நீ உட்கார இடத்துல இருந்து நவர மாட்டேங்கிறே. நம்ம நிறைய ஆசீர்வாதங்களை எதிர்பார்ப்போம், ஆனா ஆண்டவர் சொல்றதை நம்ம செய்ய மாட்டோம். ஆனா இயேசு என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, நீங்க ஜெபிக்கும் போது எதுக்காக வாஞ்சிக்கணும்? ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக. ஆண்டவருடைய ராஜ்யம் வரும்போது உங்களுக்குன்னு ஒரு ராஜா வருவாரு. பல வேளைகள் நம்ம வாழ்க்கையில இருக்க ராஜாவே வேற. வடிவேல் நம்மளோட வாழ்க்கையை ஆழ்ந்துட்டு இருப்பான். ஒரு சினிமா ஸ்டார் நம்மளோட வாழ்க்கையை ஆழ்ந்துட்டு இருப்பான். ஒரு இளைய தளபதி அவனோட படம் 100 கோடி ஹிட் ஆயிருச்சுன்னா அது அந்த மாதிரி இருக்க நமக்கு சந்தோஷம் எங்கேயும் கிடையாது வாழ்க்கையில. அது கிறிஸ்துவ வாழ்க்கையின் ஒரு பயங்கரமான ஒரு காரியம். பல பேர் அந்த வலையில் விழுந்து விடுகிறார்கள். ஆனா இயேசு சொல்லுகிறார், நீங்க ஜெபத்துக்கு போகும்போது என்னோட ராஜ்யத்துக்காக தேடுங்கப்பா. என்னோட ராஜ்யம் வரும்போது நான் ஒரு ராஜா உங்க வாழ்க்கையில வந்து உட்காருவேன். நீங்க டெய்லி காலைல எழுந்தோடனே டென்ஷன் ஆகி சண்டை போட்டு உங்க நாள் ஆரம்பிக்க வேண்டிய தேவையே கிடையாது. நீங்க காலை எழும்பி பார்க்கும்போது நான் ஒரு ராஜா உங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருப்பேன். நீங்க காலை எழும்பும்போது என்னை தொழுது கொள்ளுங்கள், என்னை வணங்கி கொள்ளுங்கள், நான் உங்கள் நாளை சரிப்படுத்துவேன். உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை நான் கொடுப்பேன். என்ன பாருங்க, பல வேளையில் நம்ம ஜெபிக்க போகும்போது ஆண்டவரை பார்க்காம எல்லா சைட்ல உள்ள எல்லா டீட்டெயிலையும் பார்ப்போம். ஐயோ என்னோட வாழ்க்கையில இந்த விஷயம் நடக்கலையே, என்னோட வாழ்க்கையில இந்த குறை இருக்கே, ஐயோ இந்த கடன் பிரச்சனை இருக்கே. ஆனா ஆண்டோட சமூகத்துல போகும்போது, ஆண்டவர் இந்த கடன் பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லப்பா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் என்ன பாருங்க சொல்லுங்க. எனக்கு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். லாஸ்ட் இயர் செப்டம்பர் வரைக்கும் நான் வேலை செஞ்சுட்டே இருந்தேன். ஒரு காலேஜ்ல மீடியா மேனேஜரா இருந்தேன். நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது வந்த சம்பளத்துல வரும் சம்பளம் அதுக்கு மேல கடனும் வாங்குவேன். என்ன வாங்குவேன் சொல்லுங்க, அந்த வார்த்தை சொல்லுங்க, எல்லாரும் சொல்லணும். கடன். அதாவது நம்ம நிறைய பேருக்கு, சில பேருக்கெல்லாம் கடன் வாங்குறது கடையில போய் அல்வா வாங்குறது மாதிரி சுலபமா கிடைக்கும். ஆனா பெரிய சிக்கல் நம்ம மாட்டி விட்டோம். வேலையை விட்ட ஊழியத்துக்கு வந்துட்டேன். எனக்கே தெரியாது. என்னோட ஃப்ரெண்டோட கிரெடிட் கார்டு என்ன பண்ணேன், நான் பண்ண ஒரு ப்ராஜெக்டுக்கு கனெக்ட் பண்ணி விட்டுருந்தேன். ஸோ அந்த கம்பெனிக்காரன் மாசம் காசை கட் பண்ணிட்டே போறான். திடீர்னு என் ஃப்ரெண்ட் ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னாரு, ஜோஷி எப்படி இருக்க, நல்லா இருக்க, நல்ல நண்பர் தான், நல்லா பேசிட்டு ஜாலியாக பேசி சொன்னாரு, இப்படி என்னோட கிரெடிட் கார்டுல இருந்து காசு கட் ஆயிட்டு இருக்கு, கொஞ்சம் என்னன்னு பாக்குறேன்னு கேட்டார். எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. கணக்கு போட்டு பார்த்தா ஒரு 800 ரூபாய், அதாவது 800, ஒரு 3 டிஜிட் தான். 10,000 ஒன்றும் கிடையாது, 3 டிஜிட் தான். நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன். உடனே என் மனசுல என்ன தெரியுமா வந்தது, பரவாயில்ல நம்ம சைடுல தான் வேலை செஞ்சு சம்பாதிச்சிடலாம், 800 ரூபா தானே. ஆன்லைன்ல போனேன், ஒரு ஃப்ரீலான்ஸ் ஜாபுக்காக அப்ளை பண்ணேன். அந்த வெப்சைட்ல வந்து எப்படின்னா வேலை போடுவாங்க, நம்ம இந்த வேலையை பேரம் பேசி வாங்கலாம்.
ஆனா மனசுல சமாதானம் இல்லை. ரொம்ப உடைஞ்சு போயிட்டேன். ஆண்டவர்கிட்ட அன்னைக்கு முட்டிக்கால் போட்டு ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீர் எனக்கு இந்த சிச்சுவேஷனை நீங்க வாய்க்க போகணும். நீங்க எனக்கு காசு கொடுங்க. நீங்க தானே ஊழியத்தை கூப்பிட்டுருக்கீங்க, நீங்க காசு கொடுங்க. நான் தெரியாம ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஆண்டவரே, ஆனா நீங்க எனக்கு காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு ஆண்டவருடைய சமூகத்துல உட்கார்ந்து. நீங்க நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு ராத்திரி என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்து, டே உனக்கு ஒரு ஃபைல கொடுக்கணும், நிறைய புக்ஸ் எல்லாம் இருக்கு உனக்கு கொடுக்கணும்னு பென் டிரைவ்ல எடுத்து வந்து வந்தார் வீட்டுக்கு. யூஸ்வலா வீட்டுக்கு வர மாட்டாரு, வாசல்ல விட்டுட்டு போயிடுவாரு. உள்ள வந்து ஒரு திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு சொன்னாரு, சரி டே உனக்கு ஏதோ கொடுக்கணும்னு ஆசையா இருக்குடா, இந்த ஒரு 1000 ரூபாய் வச்சுக்கன்னாரு. ஆண்டவர் அதிசயங்களை செய்யும் தேவன். அதாவது நம்ம பிரச்சனைகளை நம்ம பெருசா பார்க்க ஆரம்பிச்சிட்டோம்னா, இல்ல பிரச்சனைக்காகவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா, ஆண்டோட சித்தம் நம்மளோட வாழ்க்கையில் நிறைவேறாம போயிடும். பாருங்க, இந்த வசனத்தை பார்க்கும்போது ஒரு அருமையான விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம ஜெபிக்கும் போது நிறைய விஷயங்கள் எதிர்பார்க்கிறோம். அதோட மூல காரணமே ஜெபமே என்னன்னு வித்தியாசமான விஷயம். முதல்ல பார்க்கும்போது என்னன்னா, இப்படி சொல்றாரு, பரமண்டலத்தில் உள்ள எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் சொல்லுங்க பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய சித்தம் உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அது ராஜ்யம் வரும்போது என்ன ஆகும்னா, ஆண்டவர் நமக்கு ஒரு ராஜாவாய் வருவார். அவரோட ராஜ்யம் நமக்குள்ள வரும்போது நமக்குன்னு ஒரு ஆளுகை இருக்கும். அதாவது நமக்கு நம்மளோட வாழ்க்கையை ஆளுகிறவர் ஆண்டவரா இருப்பார். இப்ப நம்ம காலையில் எழும்பும் போது ஆண்டவர் நமக்குன்னு ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாரு. மகனே இந்த நாளில இந்த வேலையை செய்யணும். நீங்க வேலை செய்யலாம், இல்ல ஊழியமும் செய்யலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்குன்னு டெய்லி ஒரு ஒரு அசைன்மெண்ட் வச்சிருக்காரு. ஏதாவது இந்த சிஸ்டர் இந்த வேலையை பண்ணணும், இந்த பிரதர் இந்த வேலையை பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்கள் ஆண்டவர் வச்சிருப்பாரு. அந்த விஷயங்கள் நம்ம எப்போ தெரிய வரும்னா, ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில ஒரு ராஜாவாய் வரும்போது. எனக்கு பயங்கர கனவு, எனக்கு வாழ்க்கையில கனவு எல்லாமே ஒரு பெரிய சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய ஸ்டுடியோ செட்டப் பண்ணணும் அப்படின்னு ஒரு கனவு. ஆனா அதே நேரத்துல ஆண்டவர் என்ன ஊழியத்துக்கும் அழைச்சிருந்தாரு. ஆனா ஊழியத்தை விட்டு எவ்வளவு விலகி போக முடியுமோ அவ்வளவு தூரம் போயிட்டேன். ஒரு தடவை எங்க அப்பா பல பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து டேராடூன் நார்த் இந்தியால ஊழியம் பண்ணிட்டு இருக்காங்க. ஊழியம் பண்ணிட்டு இருக்கும்போது நான் கடைசி பெஞ்ச்ல, அதாவது இப்படி ஒரு இத மாதிரி ஒரு 3 மடங்கு ஹால் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பெருசா. நான் கடைசி, அதாவது இந்த ஹாலுக்கு வெளியே ஒரு சும்மா ஒரு வெராண்டா மாதிரி இருக்கும், அங்கதான் செருப்பெல்லாம் போட்டிருப்பாங்க. அந்த பெஞ்சில் உட்காந்து நான் சொன்னேன், இதுக்கெல்லாம் காசு இந்த வழிதான் காசு சம்பாதிக்க வழியா? இது பண்றது பதிலா வேற ஏதோ பண்ணலாமே, இதெல்லாம் ஊழியம், இதெல்லாம் வேலையா? என்னோட வாழ்க்கையில் என்ன லட்சியம்னா, ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும், ஒரு பெரிய சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும், நல்லா சம்பாதிக்கணும். ஆனா ஊழியம் மட்டும் எக்காரணம் கொண்டு செய்யக்கூடாது. ஆனா ஆண்டு பிடிச்சி எதிர்த்தாரு. டெங்குல பாதிக்கப்பட்டேன். இப்போ யூஸ்வலா சிக்கா ஒரு ஆள் கிடையாது, யூஸ்வலா பலவீனமா ஒரு ஆளும் கிடையாது. ஆனா டெங்குல பாதிக்கப்பட்ட ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது ஆண்டவர்கிட்ட கேட்ட, ஆண்டவரே ஏன், எதுக்காக நான் டெங்குல இருக்கேன், எதுக்காக நான் ஒரு கஷ்டத்துல இருக்கேன்? ஏன்னா நம்ம வாழ்க்கையில சில கஷ்டங்கள், இல்ல சில சோதனைகள், இல்ல பிரச்சனைகள் வரும்போது நம்ம ஆண்டவர் தேடணும். அதாவது எதுக்காக சொல்றேன்னா, காரியத்துக்காக தேடுறது கிடையாது. ஆனா ஆண்டவர் ஏதோ உணர்த்த விரும்புகிறார். இந்த வேலையை ஆண்டவர் ஏதோ சொல்ல விரும்புறாரு. ஆண்டவர் ஏதோ நம்ம வாழ்க்கையில ஒரு காரியம் செய்ய போறேன், அதுக்கு ஒன்னு ஆயத்தப்படுத்திக்க அப்படின்னு சொல்ல போறேன். கிட்டத்தட்ட 12 மணி இருக்கும். நான் ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறேன், பெட்ல இருக்கேன். நான் அவ்வளவு வீக் ஆனது கிடையாது என்னோட லைஃப்ல. ஆண்டவர் பேசுறது தெளிவா, நீ சவுண்ட் இன்ஜினியர் ஆகணுன்ற பிளானை விட்டுருந்தாரு. எனக்கு தூக்கி வாரி போட்ட மாதிரி இருந்தது. எனக்கு அதான் கனவு, அதுதான் வாழ்க்கை. அதுக்காக நான் எவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதுக்காக எவ்வளவு ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அதுக்காக எவ்வளவு விஷயங்களை பண்ணியிருக்கேன். ஆண்டவர் சொன்னார், விட்டுரு, நான் உனக்காக அந்த விஷயத்த நான் விரும்பல. நீ வேணா விரும்பலாம், அந்த விஷயத்த நான் உனக்காக விரும்பல. ரொம்ப கஷ்டமா இருந்தது, ரொம்ப கடினமா இருந்தது அந்த ராத்திரி வேலை. ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே சரிப்பா நீங்க சொல்லிட்டீங்க, ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுத்துட்டேன். அன்னிலிருந்து என் வாழ்க்கை என்னை வரைக்கும் பயங்கரமா மாறி இருக்கு. பயங்கரம்னா அது சொல்லி நான் இப்போ ஒரு சாட்சி சொல்லணும்னா கிட்டத்தட்ட 1 மணிக்கிட்ட ஆயிரும். அந்த மாதிரி ஆண்டவர் நடத்தி கொண்டு வருகிறார். நான் சவுண்ட் இன்ஜினியர் ஆகணும்னு நினைச்ச ஒரு சின்ன வேலை. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு, நீ ஒரு படம் பிடிக்கிற ஒரு ஆளா மாறணும். நான் இப்போ ஒரு மினிஸ்ட்ரி ஆரம்பிச்சிருக்கேன், மீடியா மினிஸ்ட்ரி. என்னோட வேலையை படம் பிடித்து இயேசுவை பத்தி சொல்லுவதுதான். அதாவது ஷார்ட் பிலிம் சொல்லியா காஸ்பலை ஸ்ப்ரெட் பண்றது. அது எனக்கு ஆண்டவர் கொடுத்துருக்க ஒரு மேன்மையான ஊழியம். ஆனா அன்னைக்கு என்னோட விருப்பத்தை நான் பிடிச்சிட்டு இருந்தேன்னா, ஒரு சின்ன வேலையில ஏதோ ஒரு மூலையில நான் ஏதோ எனக்கு என்னோட விருப்பத்தையும் என்னோட ஆசையும் நான் நிறைவேற்றிட்டு இருப்பேன். அதான் ஆண்டவர் நம்மளோட வாழ்க்கையில் ஒரு ராஜாவை வரும்போது அவரோட சித்தத்தை நிறைவேற்றுவார். அதான் அடுத்த லைன் என்ன சொல்லுதுன்னா, அந்த வசனத்துல படிங்க,
உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும். நம்ம எல்லாரையும் ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக தான் படைச்சிருக்காரு. எல்லாரும் உட்கார்ந்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஒரு காரியத்துக்காக தான் படைச்சிருக்கு. உங்களையும் ஒரு காரியத்துக்காக தான் படைச்சிருக்காரு, என்னையும் ஒரு காரியத்துக்காக தான் படைச்சிருக்காரு. ஆனா ஆண்டவர் பல வேலைகள் சொல்ல வருகிற, மகனே நான் உன்னை இந்த மக்களுக்காக நான் ஏற்படுத்தியிருக்கேன், நீ இந்த வேலை செய்யணும் அப்படி ஆண்டவர் எதிர்பார்த்துட்டே இருக்காரு. ஆனா நம்ம அப்படி கிடையாது. எனக்கு இஷ்டம் என்ன, என்னோட விருப்பம் என்ன, என்னோட ஆசைகள் என்ன, ஆனா அதையே நிறைவேற்றி நம்ம ஓடிட்டு இருப்போம். ஆண்டவர் ஜெபிக்கும் போது எப்படி சொல்லி கொடுக்குறாரு, பரமண்டலத்தில் அங்க பரலோகத்தில் நடக்கிற போல சித்தம் பூமியிலும் நடக்க வேண்டும். இங்க நல்லா கவனிச்சு பாருங்க, ஆசீர்வாதத்துக்காக ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லல. அதே 33ஆம் வசனம் நீங்க படிச்சீங்கன்னா படிங்க, அதே அதிகாரத்துல 33ஆம் வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையும் அவரோட நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு. நீங்க 28ஆம் வசனத்துல படிச்சு பாத்தீங்கன்னா அங்க போட்டு, நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க, நாளைக்கு எதை உண்போம், நாளைக்கு எதை குடிப்போம், எதுக்காக கவலைப்படுறீங்க? இல்ல இந்த ஆகாயத்தின் பறவைகளை பாருங்க, அவங்களுக்கு என்ன சாப்பிடுறது ஹோட்டலா இருக்கா, இல்ல கையேந்தி பவனா இருக்கா? கிடையாது. ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் போஷிக்கிறாருல்ல, அவன் போஷிக்கிறாரா இல்லையா? நம்மளும் போஷிக்க மாட்டாரா? இயேசு சொல்றாரு, என்னோட ராஜ்யத்தையும் என்னோட நீதியும் தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதாவது எப்படி சொல்றாருன்னா, இது கொஞ்சம் பிளைனா சொல்றேனே, எப்படி சொல்றாருன்னா, இவைகள் எல்லாம் இதெல்லாம் வந்து செகண்டரி. அதாவது இது நீங்க ஆண்டோடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடிட்டீங்கன்னா இது என்ன பண்ணுமோ ஃபாலோ பண்ணும். இது என்ன பண்ணும், கூட அப்படியே நம்மள பின்பற்றி வரும். நம்ம அதை பின்பற்றி போக வேண்டிய தேவை கிடையாது. நிறைய பேர் நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஆசீர்வாதம் செய்தி எங்க கிடைக்கும்? இல்ல அந்த பெஞ்சமினை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன், யோசேப்பை ஆசீர்வதித்தது போல உன்னையும் ஆசீர்வதிப்பேன். யோசேப்பு ஆண்டோட சித்தத்தை செஞ்சா, நம்ம சித்தத்தை செய்யல. அதனாலதான் நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் தடைப்பட்டு போயிருக்கு. நிறைய வேலை நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் என்பது முடங்கி போயிருக்கு. நம்ம எதிர்பார்ப்பது எல்லாம் ஆசீர்வாதம், எல்லாம் நல்ல விஷயம் நடக்கும் கிடையாது. ஆண்டோட ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேட வேண்டும். அடுத்து என்ன சொல்லுங்க பார்ப்போம். எங்களுக்கு தேவையான ஆகாரத்தை, அதாவது அது சரியா புரிஞ்சுக்கணும், தேவையான ஆகாரத்தை, எக்ஸ்ட்ரா கிடையாது, இல்ல கம்மியாகவும் கிடையாது. அதான் ஆண்டவர் கொடுக்கும்போது எப்படி நான் கரெக்டா கொடுப்பாரு. நான் நிறைய வேலையில் என்னோட வாழ்க்கையில கவனிச்சிருக்கேன், காசு கிடைக்கும், கரெக்டா பெட்ரோல் போடுறது இருக்கும், இல்ல வண்டியில ஆயில் சேஞ்ச் பண்றது இருக்கும், கரெக்டா இருக்கும், அவ்வளவுதான். ஆண்டவர் நமக்கு என்ன தேவையோ கொடுப்பாரு. சிலர காசு ஒரு நாய் யோசிப்பேன், எதுக்காக எனக்கு இவ்வளவு காசு தேவை அப்படின்னு சைட்ல எடுத்து வச்சிருவேன். ஆனா 2 நாள் கழிச்சு அந்த காசுக்கு தேவையான ஏத்த செலவு வர ஆரம்பிக்கும். ஆண்டவர் போஷிக்கும் போது அப்படிதான் போஷிப்பாரு. அதாவது எடுத்த உடனே வாரி வழங்க மாட்டாரு, உங்களுக்கு என்ன தேவைன்னு பார்ப்பாரு. அதான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, கேளுங்கள் கொடுக்கப்படும். எதுக்காக கேட்கணும்னா நம்மளோட தேவைக்காக கேட்கணும். ஒரு ஜவுளி கடையை தாண்டி போகும்போது, இல்ல ஒரு டிவி கடையை தாண்டி போகும்போது, வா அந்த டிவி எவ்வளவு பெருசா இருக்கே, அல்ல ஆண்டவர் தரமாட்டாரா, நான் அவரோட பிள்ளை இல்லவா? அப்படிதான் யோசிக்கிறேன். பல வேலை நம்மள மாட்டி வைக்கிறதுக்கு இந்த ஃபைனான்ஸ் கம்பெனி எல்லாம் பெரிய வேலைகள் பண்றான். எப்படின்னா ₹1 டவுன் பேமெண்ட். அதாவது எவ்வளவு, யார்கிட்ட இங்க ₹1 இல்லைன்னு சொல்லுங்க, இந்த சின்ன பிள்ளைகள்ட்ட கேட்டாலும் ₹1 இருக்கு. நம்மளை மாட்டி விடுறதுக்கு சாத்தான் பல கண்ணிகளை வைக்கிறான். ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உங்களுக்கு தேவையான ஆகாரத்தை எங்களுக்கு கேளுங்க. உங்களுக்கு இன்னைக்கு என்ன வேணும், சிக்கன் வேணுமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மட்டன் வேணுமா, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் கொடுக்க வல்லவர். ஆனா தேவையில்லாதது இல்ல ரொம்ப ஆசைப்பட்டு அதிகமா கேட்க கூடாது, ஆண்டவர் தரவே மாட்டார். தந்தாலும் இஸ்ரவேல் மக்கள் மாதிரி, அதாவது அவங்க காடைன்னு கேட்டாங்க, காடையை சாப்பிட்டு உள்ள இறங்கும் போது செத்து போயிட்டாங்க. அதிகமா ஆசைப்பட்டு கேட்டாலும் நம்ம உயிரோட வாழ முடியாது. நமக்கு என்ன தேவை அதை கேட்கணும் ஆண்டவர் கிட்ட. அடுத்ததாவது இங்க சொல்லியிருக்கு, நம்மளோட கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடனை எங்களுக்கு பண்ணி. அதாவது இந்த ஜெபத்தை பண்ணும்போது என்ன நடக்கும் தெரியுமா, அடுத்தவங்களை மன்னிக்கிறதுக்கு நமக்கு ஞானம் வரும். என்ன வரும், ஞானம் வரும். அதாவது ஆண்டவர் தான் ஞானத்தின் அதிபதி, அவர்கிட்ட தான் ஞானம் இருக்கு, அறிவு இருக்கு, புத்தி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆண்டோட சமூகத்துல ஆண்டவர்கிட்ட சொல்றோம், ஆண்டவரே எனக்கு இந்த ஜெபத்தை பண்ண ஆரம்பிக்கும் போது உம்முடைய ராஜ்யம் வருவதாக அப்படின்னு நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது, நமக்குள்ள ராஜ்யம் வரும்போது என்ன வரும்னா ஞானம் வரும், ஒரு தெளிவான ஒரு புத்தி வரும்.
சில நேரம் நிறைய பேர்கிட்ட நம்ம எதிர்த்து பேசுவோம், ரொம்ப ரூடா பேசுவோம், ரொம்ப அவங்கள அவமானப்படுத்தி பேசுவோம். ஆனா நமக்கு அது ஒரு கில்ட்டி ஃபீலிங்கே இருக்காது. ஆனா ஆண்டவர் இறங்கும் போது என்ன தெரியுமா சொல்லுவாரு? அவங்கள நீ தப்பா பேசிட்டு போய் முதல்ல மன்னிப்பு கேட்டுட்டு வா. அவங்கள நீ எதிர்த்து பேசிட்டு அவங்கள போய் முதல்ல மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேட்காம ஏன் சமூகத்துல வராத. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, காண்கிற சகோதரன் கிட்டே நீ சந்தோஷமா இல்லைன்னா என்கிட்ட எப்படி சந்தோஷமா இருப்ப? காண்கிற ஒரு சகோதரன் கிட்டே மூஞ்ச பாக்குற ஒரு சகோதரன் கிட்டே உனக்கு அன்பு இல்லைன்னா காணாத தெய்வம் எப்படி என்கிட்ட நீ அன்பா இருப்ப? நான் சில நேரம் எங்க அப்பாட்ட சண்டை போடுவேன். ஏதாவது சண்டை போட்டு அன்னைக்கு ராத்திரி ஜெபத்துக்கு போகும்போது ஆண்டவர் தெளிவா பேசுவார், ரொம்ப தெளிவா ஸ்மூத்தா பேசுவார். மகனே வா, நீ அப்பா கிட்ட சண்டை போட்ட முதல்ல போய் மன்னிப்பு கேட்டுட்டா. நான் சொல்லுவேன், ஆண்டவரே இல்ல ஆண்டவரே, காலையில அவங்க தூங்கிட்டு இருக்காங்க, காலையில ஆகட்டும் நான் போய் மன்னிப்பு கேட்கிறேன். ஆண்டவர் சொல்றது கிடையாது, இப்போ பண்ண உடனே போய் மன்னிப்பு கேட்க. அது எப்படின்னு தெரியல, அப்ப நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போகும்போது ஆட்டோமேட்டிக்கா எப்படி எழும்பிடுவாங்க. அந்த கேப்ல போய் அப்பா என்ன மன்னிச்சுக்கங்க அப்படின்னு சொன்னா அவங்க நிம்மதியா படுப்பாங்க. நம்ம ஒருத்தர் தப்பு பண்ணிட்டோம்னா அவங்க நம்மளை பத்தி யோசிச்சுட்டு இருப்பாங்க, சார் என்ன எப்படி பேசிட்டாங்க, நான் உனக்காக என்ன தப்பு செஞ்சேன், ஆனா என்ன எப்படி பேசிட்டாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க ஜெபிக்கும் போது எல்லாரும் கூட சமாதானமா இருக்கீங்களான்னு பார்க்க வேண்டும். நீங்க ஜெபிக்கும் போது யாரு கூட சண்டை போட்டிருக்கீங்க யோசிக்கணும். அந்த ஞானம் நீங்க ஜெபிக்கும் போது தான் வரும். அதனால எப்படிப்பட்ட ஜெபம்? ஆசீர்வாத ஜெபம் கிடையாது இந்த ஜெபம். அந்த ஆண்டவர் ராஜ்யத்துக்காக ஏங்கணும். ஏங்கும் போதுதான் ஞானம் வரும், அறிவு வரும். ஒருத்தர் இருந்தாங்க என்னோட வாழ்க்கையில, அதாவது என்னோட மேடம் காலேஜ்ல. அவங்க எனக்கு ரொம்ப சில விஷயங்கள் பண்ணாங்க, அவங்கள நான் மன்னிக்கவே இல்லை. அது எங்க தெரியுமா என்ன கொண்டு போய் விட்டது? வீட்டை விட்டு ஓட முயற்சித்தேன். கத்தி எடுத்து என்னே கிழிக்க நான் முயற்சித்தேன். அதாவது என்னன்னா, நான் அவங்க எனக்கு செஞ்ச தப்ப நான் மன்னிக்கல. ஏசு என்ன சொல்றாரு? நாங்கள் மன்னிப்பது போல. அதாவது அவங்க எனக்கு ஒரு விஷயம் பண்ணாங்க, அதனை என் மனசுல யோசிச்சு அது ஒரு மனக்கோட்டையை கட்டி ஒரு நாள் சண்டை போட ஆரம்பிச்சேன். வீட்டுல சண்டை போடும்போது ஒரு பிளாஸ்டிக் சேர், இந்த மாதிரி ஒரு சேர், ஒரு அடி அடிச்சேன், சேர் உடஞ்சிருச்சு. டேபிள தூக்கி திருப்பி போட்டேன், டேபிள்லாம் விழுந்துருச்சு கீழே. வீட்டோட ஓட முயற்சித்தேன், அண்ணன் பிடிச்சி உள்ள தள்ளி விட்டான், போடா உள்ள. நேராக கிச்சனுக்கு போன ஒரு கத்தி எடுத்தேன், ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன், கத்தி எடுத்து கிளிக்க ஆரம்பிச்சு, ரொம்ப வலிச்சது. ஆனா அந்த வலி இருந்தால் கூட உள்ளத்துல அந்த ஈகோ இருக்கு பாருங்க, என்ன இப்படி பேசிட்டானே. நான் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு தான் தப்பு பண்ணிருக்கேன் மன்னிங்க. இல்ல நீங்க யாருக்கோ தப்பு பண்ணிருக்கீங்க, அவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அப்போதான் நீங்க என்கிட்ட சமாதானமா இருக்க முடியும். அப்போதான் நீங்க என்னோட ராஜ்யத்தில் வாழ முடியும். அப்போதான் நான் உங்களோட ஆண்டவரா இருக்க முடியும். அதாவது இயேசு எதுக்காக இப்படி சொல்றாருன்னா, நான் ஒரு ராஜாவா இருக்கணும்னா பாவத்தை நீங்கள் விட்டு விலகி இருக்க வேண்டும். பாவத்தின் சம்பளம் என்னது? அல்வா கிடையாது, மரணம். ஸ்வீட்டு கிடையாது, இல்ல தேனு கிடையாது. நம்ம ஈகோ வாழ்க்கையில வச்சு நம்ம ஒண்ணு சாதிச்சது கிடையாது. பாவத்தின் சம்பளம் மரணம். அதாவது நம்ம பாவத்தை செய்ய ஆரம்பிச்சோன்னா பாவம் நமக்கு ஒரு ராஜா, சாத்தான் நமக்கு ஒரு ராஜா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீங்க ஜெபிக்கும் போதெல்லாம் விட்டுருங்கப்பா, மன்னிப்பு கேளுங்க. யாராவது மன்னிக்கணும், நீங்க மன்னிங்க, நீங்க போய் மன்னிங்க. அப்போதான் நான் உங்க வாழ்க்கையில ஒரு ஆண்டவரா வர முடியும். நிறைய வேளையில நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில என்ன நினைப்போம்னா, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிப்பு நமக்கு வந்தது, ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அதோட பரலோகத்துக்கு நமக்கு லைசன்ஸ் கிடைச்சிச்சு. கிடையாது. அனுபவபூர்வமான கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ள நம்ம வரணும்னா பல வழிகள் இருக்கு. சத்தியத்தை பின்பற்றணும். அதானே எனக்கு பேச போறோம் கூட. ஜெபத்தின் மேன்மை, ஆண்டோட சமூகத்தின் மகத்துவம், அனுபவபூர்வமான கிறிஸ்தவ வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, கடனாளிகளே நாங்கள் மன்னிப்பது போல எங்களோட கடனை மன்னியும். கடைசி எங்க கொண்டு வர ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஆண்டவர், நீங்க ஜெபம் பண்ணும்போது என்கிட்ட முதல்ல மன்னிப்பு கேட்கறதோட அடுத்தவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்க, அப்புறம் என்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் எப்படி சொல்றாரு? நீங்க யாரெல்லாம் மன்னிக்கிறீர்களோ அதே மாதிரி நான் உங்களுக்கும் பண்ணுவேன். நம்ம யாராவது மன்னிக்காம நம்ம உள்ளத்துல ஒரு நாள் நினைச்சு வேதனை பட்டுட்டு இருந்தோம்னா ஆண்டவர் நம்மளோட பாவத்துல ரெக்கார்ட் வச்சிருக்காரு. அதான் தாவீது இப்படி சொல்ற சங்கீதக்காரன், ஆண்டவரே என்னோட பாவத்துல நீங்க கணக்கு வச்சிருந்தா உங்க முன்னாடி யாரு நிக்க முடியும்? சங்கீதக்காரன் சொல்றான். ஆண்டவரே நீங்க மட்டும் என்னோட பாவத்தை ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி, அதாவது ஒரு ஆபீஸுக்கு போறோம்,
நிக்கிறோம் அங்க. நீ செஞ்ச பாவம், இத்தனை மணிக்கு இந்த பாவம் செஞ்ச, இத்தனை மணிக்கு இது பார்க்க வேண்டியது பார்க்க கூடாத பார்த்த, இந்த 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 நேரத்துல இப்படி ஒரு பொய் சொன்ன அப்படின்னா எப்படி இருக்கும்? ஆண்டவர் முன்னாடி நம்ம நிக்க முடியுமா? நிக்க முடியுமா? முடியாது. ஆண்டவர் என்ன சொல்ற? நீங்க மன்னிங்க, அப்ப நான் அவங்கள மன்னிப்பேன். உங்களுக்கு யாராவது தப்பு பண்ணிருக்காங்க, மன்னிங்க. ஈகோ வச்சுட்டு சுத்தாதீங்க வாழ்க்கை. நான் சொல்றேன், நான் என்னோட வாழ்க்கையில ரொம்ப ஈகோ, ரொம்ப ஷார்ட் டெம்பர். அதாவது இந்த செவரெல்லாம் குத்தும் அப்படியே. ஒரு நாள் நான் பைக்கை கோவத்துல ஓட்டிட்டு போறேன், அவ்வளவு வேகத்துல. ஒரு லாரி என் பக்கத்துல இருக்கு. அதாவது இந்த லாரி வந்து ஹைட்டான லாரி. கொஞ்சம் ஒரு இன்ச்சு ஸ்லிப்பா இருந்தனா லாரி கட்டில செத்துருப்பேன். 60 அடிச்சுட்டு இருக்கேன் ஒரு சாதாரண ஒரு ரோட்ல. கோவம், வெறுப்பு, ஈகோ பாவத்தில் உங்களை கொண்டு போய் விடும், மரணத்தில் கொண்டு போய் விடும். பாவத்தின் சம்பளம் மரணம். ஆண்டவர் சொல்றாரு மன்னிங்க. கடைசி என்ன சொல்றாரு இயேசு? எங்களுடைய சோதனைக்கு உட்படாது இருக்கும். இயேசு கடைசி அவரோட கடைசி வாழ்க்கை கட்ட வாழ்க்கையில் சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு? ஜெபிங்கப்பா, அப்போதான் நீங்க சோதனையிலிருந்து நீங்க தப்புவீங்க. நம்ம கடினமான நேரத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதாவது ரொம்ப கஷ்டமான காலத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இயேசு நம்ம ஒருத்தரை பார்த்து என்ன சொல்றாருன்னா, ஜெபிங்க, அப்படின்னா என்ன ஆகும்? சோதனையிலிருந்து நீங்க தப்புவீங்க. படிப்போம் அந்த வசனம், மத்தேயுல இருக்கு. இருபத்தாறு 41. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது. நம்ம வாட்ஸ்அப்ல அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அங்கிள் சொன்னாங்க இந்த போனுக்கு வாங்கிட்டுனாலும் உண்மையா. நீங்க இந்த காலையில வாக்கிங் போகும்போது இந்த கார்பரேட், அதாவது கம்பெனி போறவங்க எல்லாம் பஸ், இந்த பஸ் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்களேன். எல்லாம் காதுல நான் ரெண்டு கொக்கின்னு தான் சொல்லுவேன். 2 கொக்கியும் கையில ஒரு போனும். சுத்தி முத்தி ஆட்களை பாரு, சுத்தி பக்கத்துல இருக்க ஹாய் சொல்லி பேச மாட்டாங்க. என்னைக்கு இருந்தாலும் அந்த போன்லயே நோண்டி 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 நோண்டி. இதெல்லாம் மாடர்ன் காலத்தின் அசுத்தாவிகள், அதாவது கடைசி காலத்தின் அசுத்தாவிகள். நம்ம நினைப்போம் நம்ம வேலையை நம்ம தானே பார்த்துட்டு இருக்கோம். கிடையாது, நீ கிடையாது. நீ உன்னையே ஏமாத்திட்டு இருக்க, உங்களையும் நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்க. சோதனைக்கு உட்படாத இருக்கணும்னா நீங்க நம்ம என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணணும். அதான் ஜெபம், அதான் உண்மையான ஜெபம். இப்படி நம்ம ஜெபம் பண்ண ஆரம்பிச்சோன்னா ஆசீர்வாதம் எங்க வரும்? ஆட்டோமேட்டிக்கா நம்ம கதவை தேடி வரும். நம்ம கதவை தேடி வரும். சில பேர், சில பிசினஸ் மேன்லாம் போய் காணிக்க கொடுப்பாங்க. எதுக்குன்னா, நான் ஆண்டருக்கு 10ல் ஒரு பகுதி கொடுத்தேன், நான் ஆண்டரத 10 மடங்கா கொடுப்பாரு, நான் அந்த 10 மடங்கு வச்சு இன்னொரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம். கிடையாது. ஆண்டவருக்கு நீங்க காசு போட்டு எடுக்கிறது பேங்கரும் கிடையாது, இல்ல மார்வாடியும் கிடையாது. ஆண்டவர் நிறைய வேலை நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு போடுற காசு திரும்ப 10 மடங்கா கொடுப்பாருன்னு நினைப்போம். கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு நாள் ஒரு ஆலயத்தின் வாசல் பார்த்துட்டு இருக்காரு, சீஷர்களோட பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பெரிய பணக்காரன் வரான், நல்லா குளிக்கிட்டே வந்து போடுறான். ஆனா ஒரு பொம்பளை வரான், 7 பொம்பளை, 2 காசு. அவள்கிட்ட இருந்ததே அவ்வளவுதான், மனதார கொடுத்தா. ஆண்டவர் சொன்ன அவதான் ஆசீர்வதிக்கப்பட்டான். ஜெபத்தில் வரும்போது நம்ம வந்து ஆண்டவருக்கு எவ்வளவு காசு கொடுக்க போறோம்னு கிடையாது, இல்ல எவ்வளவு நம்ம செய்ய போறோம்னு கிடையாது. ஆனா எவ்வளவு நம்மளை ஆயத்தப்படுத்துறோம், ஆண்டோட சித்தத்தை செய்ய நம்ம எவ்வளவு ஆயத்தப்படுத்துறோம். நீங்க ஆண்டோட சித்தத்தை செஞ்சு பாருங்களேன், ஆசீர்வாதம் கொடுப்போம். நான் மீடியா மினிஸ்ட்ரியில இருக்கனால எனக்கு கம்ப்யூட்டர்ஸ் தேவை. யூஸ் பண்ற கம்ப்யூட்டர் கொஞ்சம் அதிக விலை கூடின கம்ப்யூட்டர் தான். நான் ஒரு கம்ப்யூட்டருக்காக ஜோம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவர் ஒரு பைக்கை கொடுத்தாரு, நல்ல ஒரு பைக், அப்பாச்சி 180cc. முட்டா சர்ன்னு போகுது. ஆண்டோட ராஜ்யத்தை தேடணும், அவரோட சித்தத்தை செஞ்சு பாருங்களேன். நான் ஊழியத்துக்கு வர முன்னாடி கடன் வாங்க, இப்போ ஒரு தடவை கடன் வாங்கினது கிடையாது. ஆண்டவர் ஒரு நாள் நடத்துறாரு. இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்து இன்னை வரைக்கும் பல டிராவல் பண்ணியிருக்கேன். ஃப்ளைட்ல போயிருக்கேன், ட்ரெயின்ல போயிருக்கேன், பஸ்ல போயிருக்கேன். ஒரு டிராவல் கூட ஒரு பைசா கடன் வாங்கினது கிடையாது. ஒரு 3-4 வாரத்துக்கு முன்னாடி ஆந்திரால திரும்ப வந்துட்டு இருந்தேன். பஸ்ல ஏற 10 ரூபாய் கூட கிடையாது கையில. போன்ல சுத்த ரீசார்ஜே கிடையாது. அதாவது ரோமிங்ல இருக்கனால காலும் பண்ண முடியாது, அங்கிருந்து கால் பண்ண வரவும் செய்யாது. நான் நினைச்சேன், ஆண்டவரே தண்ணி வாங்குறதோட காசு இல்லையேன்ட்ட, தண்ணி வாங்குறது கூட காசு இல்லையே. பஸ்ல ஏறது ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஒருத்தர் அந்த அங்கிள் வந்தாரு, பாபு இதை வச்சுக்கங்க. ஆண்டவர் நடத்துறாருங்க.
அவனோட சித்தத்தை செஞ்சு பாருங்க. ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நீங்க ஆசீர்வாதத்தை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆசீர்வாதம் நம்மளை தேடி வரும். ஆனா பல வேளைகள் நம்ம என்ன பண்றோம்னா அதை வந்து உல்டா பண்ணிடுறோம். எப்படி? ஆசீர்வாதம் தாங்க, நம்மளுடைய சித்தத்தை செய்யும். ஆண்டு சொல்ல தரமாட்டேன். அப்படிப்பட்ட ஆசீர்வாதம் வந்தால் அது எப்படிப்பட்ட ஆசீர்வாதம்னா, அதாவது ஆண்டவர் படைத்திருக்க எல்லா மக்களுக்கும், அதாவது அவங்க ஹிந்துவா இருக்கட்டும், இல்ல ஆண்டவரை கடவுளை நம்பாத இருக்க மக்களாவே இருக்கட்டும், ஆண்டவர் அவங்களுக்குன்னு ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்காரு. ஏன்னா எல்லாரும் அவரோட பிள்ளைகள். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க ஒரு ஹிந்துஸுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு, ஒரு கிறிஸ்டியன்ஸுக்கும் ஆண்டவர் ஆசீர்வாதம் வச்சிருக்காரு. ஆனா நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடாம எப்போ ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ, ஒரு ஹிந்துஸு கிடைக்கிற ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதமும் எப்படி இருக்கும்? ஒன்னாதான் இருக்கும். அதுல ஒரு பெரிய வித்தியாசமும் இருக்காது. நம்ம பல பல கூட்டங்கள் அட்டென்ட் பண்ணோம். அதுவும் ஆசீர்வாதம் கூட்டமே நிறைய நடக்கு. நான் அவங்க குறை சொல்லல. ஆண்டோட சித்தத்தை செஞ்சா கண்டிப்பா ஆசீர்வாதம் வரும். நிறைய வேலைகள் நம்ம இந்த ஆசீர்வாதத்தை தேடி போய் ஆண்டோட ராஜ்யத்தை விட்டுரும். ஆண்டோட ராஜ்யத்தை விடும்போது நமக்கு ஒரு ராஜா விலகி போயிடுறாரு. எப்படி போயிடுறாரு? விலகி போயிடுறாரு. நம்ம கூட ராஜா இல்ல. அதாவது ராஜா இருந்தா நம்ம கூட அவருக்கு வர ஆஸ்திகள் எல்லாம் நமக்கு வந்து சேரும். நம்ம ஆசீர்வாதங்களை தேடி போகும்போது நம்ம வாழ்க்கையில இருக்க ராஜா அப்படியே சைட்ல விலகி போய் நின்று இருக்காரு. ஒரு நாள் உங்களோட வாசல் உங்க வாசல் என்ன கதவு தட்டிட்டே இருக்காரு. மகனே மகளே, என் கூட பேச மாட்டியா? எரேமியா புஸ்தகம் சொல்லியிருக்கு, அவர் நம்ம கூட ஒரு உறவை வைக்கும் தேடுகிற தேவன். அதாவது நம்ம கூட ஒரு உறவை வச்சு நம்ம பார்த்துட்டே இருக்காரு. என் மகள் என்கிட்ட பேச மாட்டாளா? அவ உருவாக்கும் போது நான் அவளை இப்படி படைச்சனே, இப்படி பண்ணனே, என்கிட்ட பேச மாட்டாளா? ஆண்டு எதிர்பார்க்கிறார். ஒரு நாள் ஆண்டோட ராஜ்யம் வரும்போது அவர் கூட அவரோட சமூகம் வரும். அவர் கூட என்ன வரும்? சமூகம் வரும். சமூகம்னா என்ன? அதாவது உங்க அப்பா வீட்டுல இருக்காரு. சில பிள்ளைங்களுக்கு எல்லாம் அப்பாட்ட பேசுறது பிடிக்காது. எப்படி வருவாங்கன்னா, அப்பா அங்க ஹாலில் உட்காந்து இருக்காருன்னா, அவங்க வீட்டு வாசல் பக்கத்துலயே அவங்க ரூம் வாசல் இருக்கும். அதாவது அப்படியே இறங்கி லெஃப்ட் ஹேண்ட் அடிச்சு உள்ள போயிடுவாங்க. அவங்க அப்பாட்ட ஏதாவது வேணும்னா அவங்க அம்மா வழியா தூது அனுப்புவாங்க. அது எப்படின்னா, அப்பா கிட்ட இருக்க ஆசீர்வாதம் வேணும், நான் அப்பா வேண்டாம். இப்படி சொல்றேன், அப்பா கிட்ட இருக்க ஆசீர்வாதம் வேணும், நான் அப்பாவோட சமூகம் வேண்டாம். எப்படின்னா, அப்பா கிட்ட நான் பேசக்கூடாது, ஆனா அவருக்கு காசு எனக்கு வேணும், அவருக்கு சொத்து எனக்கு வந்து சேரணும். ஆண்டோட சமூகத்துல போகும்போது நீங்க என்ன சொல்லணும்? ஆண்டவரே, நான் ஜெபிச்சுட்டேன், உண்மையுடைய ராஜ்யம் வந்துச்சு, இப்போ என்ன வருது? இந்த சமூகமும் வருது. மோசையோட வாழ்க்கையை பாருங்க. நான் நேற்றுக்கு ஏதோ யோசிச்சுட்டு இருந்தேன். ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்க்கை மோசையோட வாழ்க்கையில. நம்ம நிறைய நேரத்துல யோசிப்போம், எப்படிதான் இவன் 6 லட்சம் மக்களை நடத்தினானோ, அது 40 வருஷம் இல்ல, கொஞ்சம் வருஷம் கம்மி தான், அவ்வளவு வருஷம் நடத்தியிருக்கான் உள்ள. நான் தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவன் நினைச்சான் அவன் கோவக்காரன். அதாவது ஒரு அடியிலே ஒருத்தனை கொண்டுட்டான். எவ்வளவு அடி? 10 அடி கிடையாது, ஒரே அடி நங்குன்னு விட்டான், ஆல் அவுட். பேச்சு மூச்சு கிடையாது. அவன் நினைச்சிருந்தானா ஒரு யுத்தப்படை ஏற்படுத்தி இருக்கலாம், எனக்கு எதிராக பேசுறவங்க எல்லாரையும் வெட்டி போடுன்னு. ஆனா அவன் வந்து பயத்தினால் மக்களை ஆளவில்லை, ஆண்டோட பிரசன்னத்தினால் மக்களை ஆண்டு கொண்டான். அதான் ஆண்டு சொல்றாரு, நீங்களாம் வணங்கா காலத்து மக்கள்ப்பா, நீங்க வந்து நான் சொல்றதை நீங்க ஒண்ணும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நான் என்னதான் நீ நல்லா இரு, பரிசுத்தமாயிரு, ஆண்டோட வாழ்க்கை, ஆண்டோட நீதியில் நட, நல்ல விஷயங்களை செய் அப்படின்னு நீங்க கேட்க மாட்டேங்கிறீங்க. இந்த பாவத்துல இப்ப விழுந்துட்டு இருக்கீங்க. நான் உங்க கூட இன்னும் வந்தேன்னு எல்லாரையும் கொண்டு போட்டுருவோம் வழியில. நான் வரமாட்டேன். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தேவை எடுத்துப்போ, என்ன ஆசீர்வாதம் தேவை உனக்கு எல்லாம் எடுத்துப்போ. நீ காணான சுகந்தரிப்ப கிடையாது, இல்லைன்னு கிடையாது, நீ கண்டிப்பா சுகந்தரிப்ப. ஆனா என்னோட பிரச்சனை இருக்காது. மோச முகம் கூப்பிட விழுறாங்க, ஆண்டவரே உம்முடைய பிரச்சனை இல்லைன்னு எனக்கு ஒன்றும் தேவையில்லைப்பா, நாங்கள் இந்த இடத்த விட்டு போக மாட்டோம். அதான் ஆண்டோட பிரசன்னத்தின் மேன்மை. மோசோட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா என்ன போட்டிருக்குன்னா, அவன் ஆண்டவரோடு முகமுகமாய் ஒரு நண்பன் பேசுவது போல பேசினான். அதாவது இந்த உலகத்தை படிச்ச ஆண்டவர் கூட ஒரு நண்பனை போல பேசிருக்காங்க. யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். அந்த ஒரு தேனை நம்ம அந்த சுத்த தேனை வாயில பட்டதுன்னு எப்படி ருசியா இருக்குமோ, ஆண்டோட சமூகம் அவ்வளவு ருசியா இருக்கும். அந்த சமூகம் எப்போ வரும்னா, நம்மளோட ராஜ்யத்தை தேடும் போது, ஒரு ராஜா வரும்போது ராஜாவின் சமூகம் வரும். ஜெபத்துக்கும் ஆண்டோட சமூகத்துக்கும் வித்தியாசம் என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? ஜெபம் வந்து விண்ணப்பம். நீங்க விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறீங்க. படிங்க, பிலிப்பியர் எழுதின நிருபம்
பவுல் எழுதின நிருபம், அதாவது 4 அதிகாரம் 6 வசனம் படிங்க. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். என்ன சொல்றாருன்னா பவுல், உங்களுக்கு விண்ணப்பம் இருக்கும் நிறைய, அது எப்படி சொல்லுங்க? ஜெபத்திலும் வேண்டுதல். அதாவது ஜெபம்னா வேண்டுதல், நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு கேட்குறீங்க, அதாவது ஒரு ரிக்வெஸ்ட். ஆனா நீங்க ஆண்டவரோட பிரசனத்தை நீங்க போகும்போது, பிரசனத்துக்குள்ள நீங்க போகும்போது ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிப்பீங்க. ஜெபத்துல இருக்கும்போது விண்ணப்பத்தை ஏறெடுப்பீங்க, ஆனா அவரோட பிரசனத்துக்குள்ள போகும்போது ஆண்டவர்கிட்ட பேச ஆரம்பிப்பீங்க. உங்க கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஒரு மேன்மையான விஷயம் என்ன தெரியுமா? டெய்லி நீங்க செக் பண்ணணும், ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு பேசினாரா? ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு பேசினாரா? ஆண்டவர் என்கிட்ட இன்னைக்கு காலைல பேசினாருன்னு சொல்லுங்களா? ஹல்லேலூயா சொல்லுங்க. எவ்வளவு துக்ககரமான காரியம் தெரியுமா? என்கிட்ட ஆண்டவர் பேசினார், 10 நிமிஷம் முன்னாடி பேசினார், இப்பயும் பேசிட்டு இருக்காரு, நேற்றுக்கு பேசினார், முந்தா நேற்றுக்கு பேசினார். அதெல்லாம் நிறைய பேர் வந்து பெருசா, ஓ ஆண்டவர் என்கிட்ட தான் பேசுறாரு, அப்படியெல்லாம் பெரிய மேட்ரு, பெரிய ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் கிடையாது. அதுதான் நார்மல் வாழ்க்கை. ஆண்டவர் நம்ம கிட்ட பேசணும், அதுதான் நம்மளோட அனுதின வாழ்க்கை. ஆனா நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? காலையில எழுந்த உடனே அந்த சன் டிவியில் போடும் ப்ரோக்ராம்கள், அந்த சன் மியூசிக்கில் வரும் பாட்டுகள் எவ்வளவு இனிமையா இருக்குது. செத்து போவே, நீ செத்து போயிருவ. ஆண்டோட சமூகம் வரலன்னு நீங்க செத்து போயிருவீங்க. சினிமா பாட்டு கேட்கறது இனிமையா இருக்கா? பாவத்துக்குள்ள உங்களை உழுந்துரும், உள்ள வச்சிடும். என்னோட ஃப்ரெண்டு, என்னோட கிளாஸ்மேட், காலேஜ், நான் பைபிள் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது அவளோட வாழ்க்கையின் கதையை சொன்னேன். நானும் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன், இந்த பொண்ணா எப்படின்னு. அவ என்ன சொல்லுவான்னா, என்னோட ரூம்ல நான் படுத்திருப்பேன், என்னோட ரூம்ல ஃபுல்லா பிளாக் தான் இருக்கும், அதாவது ஃபுல்லா கருப்பு கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருப்பா. என்ன பெயிண்ட்? கருப்பு கலர் பெயிண்ட்டும் சிவப்பு கலரு சோப்பு கலரு கர்டன், அவ்வளவுதான். இருட்டா இருக்கும். அவ சொல்லுவா, நான் என் பெட்ல படுத்துட்டு இருப்பேன், ஒரு ஆவி வந்து எட்டி பார்த்து என்ன சிரிக்கும், அதை பார்க்கும்போது எனக்கு உள்ள சந்தோஷமா இருக்கும். அதாவது பிசாசு ஒருத்தரோட வாழ்க்கை அவ்வளவு குடிக்கொண்டு இருக்கான். நீங்க நினைக்காதீங்க, சினிமா பாட்டு கேட்கறதுல உள்ள மகிழ்ச்சியா இருக்கு, இப்போ மகிழ்ச்சியா இருக்கும், 10 நாள் கழிச்சு நீ அழுதுட்டு இருப்ப. பவுல் என்ன எழுதுறாரு? சொல்ற 4 நாள் சொல்ற, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருங்க. சினிமா பாட்டுக்குள்ள கிடையாது, சினிமா பாட்டுக்குள்ள கிடையாது. சீரியல் பார்க்கறதுனால சந்தோஷமா இருக்குமா? 10 நிமிஷம் சந்தோஷமா இருக்கும், 14 நிமிஷம் கிச்சன்ல போகும்போது இது சரியில்லை, அது சரியில்லை, அது சரியில்லை, குறை சொல்ற புத்தி வரும். சினிமா கொடுக்குற இன்பம் வந்து 10 நிமிஷம், ஆனா ஆண்டு கொடுக்குற இன்பம் வந்து வாழ்க்கை பூரா. அதான் நம்ம அனுதின வாழ்க்கை. ஆண்டர் நம்மகிட்ட பேசணுங்க, ஆண்டர் நம்மகிட்ட பேசணும். ஆண்டர் என்கிட்ட ஒரு நாள் பேசுறாரு, நான் தப்பு பண்றேன்னா ஆண்டோட சமூகத்துல ஆண்டர் என்ன மன்னின்னு கேட்பான். ஆண்டர் அதை பத்தி 10 நிமிஷம் பேசுவார். ஈனோக்கு ஆண்டோடு சஞ்சரித்தான். அது எவ்வளவு மேன்மையான காரியம் தெரியுமா? நிறைய நேரத்துல நம்ம அம்மா அப்பா கூட நம்ம சஞ்சரிக்க மாட்டேங்க, அது ஒரு பெரிய கதை. ஈனோக்கு ஆண்டோடு சஞ்சரித்தான். அந்த அனுபவத்தை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஒரு நாள் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஒரு நாளைக்கு எனக்கு மனசுல உணர்த்தப்பட்டது, நான் ஒரு வாக்கிங் போனோம். நான் வாக்கிங் போக ஆரம்பிச்சேன். அப்படி சொல்றேன், அனுபவபூர்வமா சொல்றேன். என் கூட ஒரு ஆள் நடந்து வந்துட்டே இருந்தார். நடந்து வந்து என்கிட்ட பேசிட்டே வந்தார். நீ இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க, அதை சரி பண்ணு, நீ இந்த இடத்துல தப்பு பண்ணிருக்க, அதை சரி பண்ணு. ஈனோக்கு ஆண்டோட சஞ்சரித்து மரணத்தை அவன் காணவில்லை, ஆண்டரை எடுத்துட்டு போயிட்டாரு. ஆண்டர் நம்ம கிட்ட பேசும்போது நம்ம பரிசுத்தவான மாறும். அந்த காலத்துல ஆண்டர் சொல்றாரு மோசே கிட்ட, நான் இறங்க போறேன், எல்லாரையும் சுத்திகரி, எல்லாரையும் சுத்தமா இருக்கணும். அதாவது இந்த மலைக்கிட்ட யாரும் வரக்கூடாது, வந்தாலும் செத்து போயிடுவீங்க, யாரும் வரக்கூடாது. அதே பரிசுத்தம் உள்ள தேவனும் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காரு. என்ன கிருபை இருக்கு, அதனால நம்ம ரொம்ப ஊஞ்சல் மாதிரி ஆடிட்டு இருக்கோம் கிடையாது. அதான் ரோமர் 6ஆம் அதிகாரத்துல பவுல் சொல்றாரு, படிங்க 1ஆம் வசனம் படிங்க. என்ன உண்போம்? கிருபை என்ன சொல்லுதாங்க? கிருபை நிலைக்கும்படி பாவத்தில் நாம் நிலைத்து. அதாவது இங்கிலீஷ்ல சொல்லியிருக்கு, shall we go on sinning so that grace may abound? இல்ல நம்ம பாவம் செஞ்சுட்டு போனா ஆண்டோட கிருபை இருக்கு, ஆண்டோட கருணை இருக்கு, ஆண்டோட ரத்தம் இருக்கு பேசும். தெரிஞ்சு பண்ற தப்புக்கு மன்னிப்பு கிடையாது, ஆண்டோட சமூகத்துல மண்டாடணும்.
பைபிள்ல பாத்தீங்கன்னா தாவீதோட வாழ்க்கை ரொம்ப மேன்மையான வாழ்க்கை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, என்னோட இருதயத்துக்கு ஏத்த மனுஷன் அவன் தான். அதாவது எப்படின்னா என்னோட இருதயத்தை புரிஞ்சு கொண்ட ஒரே மனுஷன் அவன் தான். எப்படி நான் தப்பு பண்றான், ஒரு பயங்கரமான ஒரு மிஸ்டேக் பண்றான், எல்லாருக்கும் தெரியும். அதை பத்தி வளர்க்க எனக்கு நேரம் இல்லை. எடுங்க சங்கீதம் 51. அவன் பண்ற ஜெபத்தை நீங்க ஆராய்ந்து அறிந்து பார்க்கணும். ஏழாம் வசனம் படிங்க. சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன், என்னை கழுவி அருளும். ஆமென். 10ஆம் வசனம் படிங்க. சுத்த இதயத்தை என்னில் சிருஷ்டியும். அடுத்த வசனம் படிங்க. உமது சமூகத்தை விட்டு நிறுத்துங்க. என்ன சொல்றாரு தாவீது? உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாத இரும் ஆண்டவரே. நான் தப்பு பண்ணிட்டேன், மன்னிப்பு கேட்கிறேன். ஆனா அந்த தப்பு பண்ணனால என்ன, சமூகத்தை விட்டு தூரை தள்ளாத வரும். ஏன்னா தாவீது தெரியும், ஆண்டோட சமூகம் இல்லைன்னா வாழ்க்கை கிடையாது. ஆண்டோட சமூகம் மேகம் போலங்க, ஒரு மேகம் போல. பிரச்சனை வரும்போது நம்மளை தூக்கிட்டு தாங்கிட்டு போவோம். ஒரு நெருப்பு போல பிரச்சனை வரும்போது சுட்டரிக்கும் அந்த பிரச்சனையை. ஆனா நம்ம அந்த பிரச்சனை தொட்டு எப்பவுமே வாழ்ந்துட்டே இருக்கும். அதாவது அந்த பிரச்சனைமே என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனா தாவீது அந்த பிரச்சனத்தை பத்தி பேசுறாரு. தாவீது சொல்றாரு, நீங்க என்ன வேணா பண்ணீங்க, என்ன இசோ பச்சி சுத்திகரிங்க. ஆனா ஒரு விஷயம், உங்களுடைய சமூகத்தை என்னை விட்டு தள்ளாத இருந்தாங்க. ஆண்டோட சமூகம்னு என்ன தெரியுமா? ஜெபம் அதாவது ஆண்டவர் ஒரு இப்படி பாத்துக்கோங்க. ஆண்டவர் ஒரு பெரிய பங்களால தங்கி இருக்காரு. அதாவது ஒரு பெரிய வில்லா, ஒரு 4 மாடி கட்டடம், பெரிய இதுல தங்கி இருக்காரு. ஜெபம் என்பது அவருடைய வாசல் அருகே நின்று ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள். என்னது? வாசல் அருகே நின்று ஏறெடுக்கிற விண்ணப்பங்கள். சமூகம் என்பது அவருடைய வீட்டில் பிரவேசித்து அவரோட பேசும் கான்வர்சேஷன். அதான் சமூகம், அதான் ஆண்டோட சமூகம். நம்ம நிறைய வேலை நம்ம வாசலே நின்று இருக்கோம் 10 வருஷமா விசுவாசியா இருந்து கூட. நம்மளை கொண்டு போறது யாரு தெரியுமா? உள்ள பரிசுத்த ஆவியானவர். நம்ம பரிசுத்த ஆவிக்காக வாஞ்சிக்க வேண்டும். அதாவது நம்ம வாசலில் நின்று ஜெபமும் விண்ணப்பத்தையும் ஏறெடுத்து கொண்டே இருப்போம். பரிசுத்த ஆவியானவர் சொல்றாரு, மகனே உள்ளவா, ராஜாவின் சமூகம் நீ உள்ளார விண்ணப்பத்தை ஏறெடுத்துட்டு இருந்த, இப்போ பேசு. நான் சொல்றேங்க, என்னோட ஜெப வாழ்க்கையில நான் ஜெபம் பண்றது எப்படி தெரியுமா? ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு தேவை இருக்கு, நீங்க அவ்வளவுதான் பேசணும். ரொம்ப ஆண்டவரே எனக்கு கொடுமாண்டவரே கிடையாது. ராஜோட சமூகத்துல நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன், ராஜோட பிள்ளை நான். என்ன வேணா கேட்கலாம், எனக்கு தைரியம் இருக்கு, அதிகாரம் இருக்கு. ஆண்டவர்கிட்ட பேசுவார். ஆண்டவர் சொல்லுவார், அப்படியா சரி, அதை பத்தி என்கிட்ட பேசுவார். அதான் ஆண்டவர்கிட்ட உருவாடுறது. என்னை பத்தி பெருமையா பேசிக்கல. ஆனா இதுதான் அனுதினம் நம்ம வாழ வேண்டிய நார்மல் வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கையை விட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம்? வெளியே உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதாவது நம்ம ராஜாவோட ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டை விட்டு நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கோம்? வீட்டுக்கு வெளியே குப்பையை பொறுக்கிட்டு இருக்கோம். என்ன பண்ணிட்டு இருக்கோம்? சுத்தி அந்த வீட்டுக்குள்ளேயே போகணும் நம்ம ட்ரை பண்றோம். ஆனா நம்ம ஜெபம் மாறுறது வரைக்கும் ஆவியானவர் நம்ம உள்ள கொண்டு போக மாட்டோம். ஆண்டவருடைய சமூகம் நம்ம வாழ்க்கையில வரும்போது என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம முதல்ல என்ன பார்த்தோம்? எப்படி ஜெபிப்பது? ஜெபிக்கும் போது ஆண்டோட சமூகம் வரும். அந்த சமூகத்தினால நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நல்ல விஷயம் நடக்கும் தெரியுமா? முதல்ல பாரம்பரியத்தின் கட்டு உடையும். என்ன உடையும்? பாரம்பரியத்தின் கட்டு உடையும். மத்திய 23ஆம் அதிகாரம் எடுங்க. அந்த அதிகாரத்தை நீங்க மொத்தமா படிச்சு பாத்தீங்கன்னா, எப்பவுமே ஆண்டவர் நீங்க ஊழி செஞ்சுட்டு இருக்கும்போது, அதாவது பூலோகத்துல இருக்கும்போது ஊழி செஞ்சுட்டு இருக்கும்போது, ஆண்டவருக்கும் ஒரு குரூப்புக்கு சண்டை எப்பவுமே வரும். எந்த குரூப் சொல்லுங்க பார்க்கலாம்? ஆண்டவருக்கும் ஒரு குரூப்புக்கு எப்பவுமே சண்டை வந்துட்டே இருக்கும். எந்த குரூப்? பரிசேயர் சதுசேயர் குரூப்புக்கு கூட சண்டை வந்துட்டே இருக்கும். ஆண்டவர் ஒண்ணு சொல்லுவாரு, இவனுக்கு பிடிக்காது. ஆண்டவர் ஒண்ணு பேசுவார், அவனுக்கு பிடிக்காது. ஆனா இயேசு கரெக்டா தான் பேசுவார். பரிசேயர்கள் பாரம்பரியத்தின் காரியங்களால் நிறைக்கப்பட்டவர்கள். அதாவது ஆண்டவர் இல்லைனாலும் பரவாயில்ல, மோசே இருக்கணும் கூட. அதான் நம்ம வேத வசனத்துல நம்ம பைபிள் ட்ரைனிங்ல என்ன படிச்சோம்? யோவான் ஸ்நானகன் எப்படி சொல்றான்? 9ஆம் வசனத்துல படிங்க, 3:9 படிங்க. ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள் சொல்லிக்கொள்ள நினையாதீர்கள். அதாவது அதான் உங்களோட நீதி. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, ஆபிரகாம் எங்களோட தகப்பன், நாங்க
ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகள், அதாவது அந்த பாரம்பரியத்தை பிடிச்சு கொண்டே வராங்க. அடுத்து படிங்க, என்ன சொல்லியிருக்காரு? தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராய் இருக்கிறார். நிறைய வேளையில இந்த பரிசேயர்கள் என்ன பண்ணாங்கன்னா பாரம்பரியத்தை பிடிச்சிட்டே வராங்க, சுயநீதி. மத்தேயு 12ஆம் அதிகாரம் எடுங்க, அங்க என்ன போட்டிருப்பாங்க. அதாவது என்ன நடக்குதுன்னா, நேரம் கம்மியா இருக்குனால சீக்கிரம் முடிச்சிடுறேன். இவங்க பேசுறது நிறைய இருக்கு, அந்த நேரம் எப்படி போச்சுனே தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ 12ஆம் அதிகாரத்துல என்ன படிக்கிறோம்னா, இங்க இயேசு என்ன சொல்றாரு, என்ன எழுதியிருக்குனாங்க, இந்த சீசர்கள் இந்த ஒரு வயல் வழியா நடந்து போறாங்க, பசிக்குது. அதாவது அன்னைக்கு சாபத் டே. அவங்க அவங்க ஒன்றும் பண்ணக்கூடாது, வீட்டில் தான் இருக்கணும். அதுவும் பரிசேயர்கள் நடந்து போனாங்கன்னா எத்தனை ஸ்டெப் எடுத்து வைக்கிறான்னு கூட கணக்கு போட்டு நடந்து போவாங்க. அதாவது இங்கதான் அந்த மூளை அந்த எண்டு நடந்து போறாங்கன்னா இங்கிருந்து ஒரு அடி எடுத்து வைக்கும் போது கணக்கு போடுவாங்க, நான் எத்தனை அடி எடுத்து வச்சு நடந்தேன். கேசிட்டு சொல்றாங்க, உங்க சீசனுக்கு இப்படி ஒரு சாபத் டே, அதாவது இந்த ஞாயிற்றுக்கிழமை பண்ணக்கூடாத விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. அதுக்கு இயேசு என்ன சொல்றாரு பாருங்க, 3ஆவது வசனம் படிங்க, 12:3. அதற்கு அவர், தாவீதும் அவரோடு இருந்தவர்களும் பசியா இருந்தது போது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? படிங்க, அடுத்து படிங்க. தேவனுடைய வீட்டில் பிரவேசித்து ஆசாரியர் தவிர வேற ஒருவர் புசிக்கத்தகாத தேவ சமூகத்தின் அப்பதங்களை தானும் தன்னோடு இருந்தவர்களும் புசித்தார்களே. இது பாரம்பரியமா? கிடையாது. பாரம்பரியத்துக்கு வேலை. நீங்க இயேசுவோட வாழ்க்கையை பாத்தீங்கன்னா எப்பவுமே பாரம்பரியத்தோட ஒரு வாழவே இல்லை. அதாவது சபைக்கு வந்தா சபையினால் இப்படிதான் இருக்கும், நான் எழும்புவேன், நான் உட்காருவேன், நான் பாடலை பாடுவேன், நான் என் உடம்பை அசைக்க மாட்டேன், என் வாயை மூடி விட்டு நான் வேற எதை யோசிப்பேன். கிடையாது. தாவீது சொல்றாரு, ஆண்டோட சமூகத்துக்கு போகணும்னு சொன்ன உடனே என்னோட இருதயம் தெரியல. வாசனம் 122, சங்கீதம் 122 எடுங்க. சங்கீதம் 122 1ஆம் வசனம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னது போல மகிழ்ச்சியா இருந்தேன். அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ ஒண்ணு புரிஞ்சுக்க, நீங்க ஆண்டோட சமூகம் மக்களுக்குள்ளும் தங்கும், ஆலயத்திலும் தங்கும். ஆண்டோட ஆலயத்துக்கு வரீங்கன்னா, அங்கிள் நல்ல பாயிண்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, ஆண்டோட ஆலயத்துக்கு வரும். ஆலயத்துக்கு வரும்போது கட்டுகள் உடையும், ஏன்னா ஆண்டோட சமூகம் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல சாலமன் ஆலயத்தை உண்டாக்கின போது, அதாவது எல்லாம் டெடிகேஷன்லாம் பண்ண போது ஆண்டோட மகிமை அங்க இறங்கிருச்சு. அதாவது ஊழியக்காரங்களை ஊழியம் பண்ண முடியல, அவ்வளவு மகிமை, அவ்வளவு ஆண்டோட பிரசன்ஸ், அவ்வளவு ஒரு பிரசன்ஸ். அதான் சாலமன் ஒரு பிரசங்கில சொல்றாரு, நீங்க ஆண்டோட ஆலயத்துக்கு வரும்போது ரொம்ப ஓரெல்லாம் பேசக்கூடாது, வளவலன்னு பேசக்கூடாது. ஆண்டவர் கேட்டுட்டு இருக்காரு, உங்களோட வார்த்தையை கணக்கு போட்டு பேசும். பிரசங்கில இருக்கு, வீட்டுல போய் படிங்க. வசனத்தை எடுத்து பேச நேரம் இல்லை. ஆண்டோட சமூகம் சபையில் தங்கி இருக்கும். இயேசு பாரம்பரியத்தை அதாவது சப்போர்ட் பண்ணவில்லை, அதாவது இது என்கரேஜ், பாரம்பரியம் தான் நல்லது அப்படின்னு சொல்லல. நான் ஒரு சர்ச்ல நான் முன்னாடி மீடியா மேனேஜர் இருந்தனால பல இடத்துக்கு போய் ப்ரோக்ராம்ஸ் பண்ணேன். ஸோ ப்ரோக்ராம்ஸ் பண்ணும்போது நாங்கள் இங்க பெங்களூர்ல ஒரு மெயின் லைன் சர்ச், அதாவது ஒரு பெரிய பழைய சபையில பெஞ்சு நிறைய போட்டுருப்பாங்க. அப்போ எங்களோட கான்செப்ட் செட்டப்புக்கு நாங்கள் என்ன பண்ணோம், பெஞ்செல்லாம் மாற்றி வைக்க வேண்டியது வந்தது. பெஞ்செல்லாம் மாற்றி வச்சு எங்களோட ஸ்பீக்கரை போட்டு எங்களோட லைட் ஏற்றி நாங்கள் எல்லாம் வேலை பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாஸ்டர்னு சொன்னார், இல்லை நீங்க பண்ணக்கூடாது அப்படின்ட்டார். இப்படி இந்த கன்ஃபியூஷன்ல ஒரு ஆண்டி இப்படி ரியாக்ஷன் கொடுத்தாங்க, எப்படின்னா, என்னோட சபை, ஐயோ என்னோட சபை இப்படி பண்ணிட்டீங்களா? ஒண்ணு இல்லை, நாங்க பெஞ்சை தான் நவுத்தி வச்சோம், பில்லர் ஒண்ணு நவுத்துல, பெஞ்சை தான் நவுத்தினோம். அது நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, சபையை பிடிச்சிட்டு ஆண்டவர் விட்டுருவாங்க. ஆண்டவர் வாசல் வெளியே நின்று இருக்காரு, மகளே நான் வெளியே நின்று இருக்கேன், நீ என்கிட்ட வா. ஆண்டுல இவங்க சொல்லாங்க, இல்லை என்னோட சபை மேன்மையான சபை. கிடையாது. ஆண்டவர் அந்த சபையை என்னைக்கோ வெறுத்திருப்பாரு. பாரம்பரியத்தை நீங்க என்னைக்கு பின்பற்றக்கூடாது, பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடாது. இயேசு ஒரு இடத்துல பின்பற்ற, ஆண்டவர் என்ன சொல்றாரு, சட்டம் இருக்கு, அதுக்கு வேண்டி மனுஷன் எல்லாம் சட்டத்துக்கு உட்பட்டு போகணும்னு கிடையாது. மனுஷனுக்கு ஃப்ரீடம் இருக்கியா,
மனுஷனுக்கு ஃப்ரீடம் இருக்கு. மனுஷன் என்ன சட்டத்துக்காக உருவாக்கல, மனுஷனுக்காக தானே சட்டத்தை உருவாக்கி இருக்கேன். அதாவது அவன் செய்யும் செயல்கள் ப்ராப்பரா இருக்குன்னு ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்கேன். அட் சேம் டைம் அந்த சட்டத்தை ஒரு பாரம்பரியமா மாற்றக்கூடாது. இப்படிதான் பண்ணணும், வர்ஷிப்னா இப்படிதான் இருக்கணும். நிறைய பேரை நீ கவனிச்சுட்டு இருங்க, நின்று இடத்த விட்டா செய்யல, ஆண்டோட சமூகத்துல ரொம்ப உற்சாகமா நிக்கணும். பல கவலைகள் எல்லாம் விட்டு ஆண்டோட சமூகத்துல நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களோட வாழ்க்கையில கட்டுகள்லாம் உடையும். ரெண்டாவது விஷயம் என்ன நடக்கும், ஆண்டோட சமூகத்தில் வரும்போது மனதில் ஒரு தெளிவு உண்டாகும். நிறைய நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நான் மனசுல ரொம்ப ஸ்டெடியா இருக்கேன், ரொம்ப தெளிவா இருக்கேன்னு நினைப்போம். ஆனா சொல்ற மனதுல நம்ம தெளிவு கிடையாது. என்ன பண்ணணும் நமக்கே தெரியாது. இங்க நல்ல ஜெபம் பண்ணிட்டு நல்ல சந்தோஷமா எல்லாத்தையும் பேசிட்டு ஆண்டோட பலப்பட்டு போவோம். வெளியே போனோடனே ஒருத்தன் ஓவர்டேக் பண்ணுவான். நம்ம கொடுப்போம் பாருங்க திட்டம் அவனுக்கு. மன்னிக்கணும், அவனையும் மன்னிக்கணும். அதான் அனுபவபூர்வமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது சபையில வந்து ஆராதிச்சுட்டு போறது கிடையாது. வெளியே போனோடனே 10 பேர் நம்ம சொல்லணும், இவங்களுக்குள்ள இயேசு இருக்காரு, இவன் எல்லாத்தையும் வித்தியாசமா இருக்கான். இவனை பார்க்கும்போது இவனுக்கு பேரு டேவிடு கிடையாது, இல்ல சாலமன் கிடையாது, இவன் பேர் இயேசு. ஏன்னா இயேசு இருக்காரு. அது நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையின் மேன்மையான விஷயம். அது எப்போ தெரியும்னா நம்மளோட மனது தெளிவடையும். ஆண்டோட சமூகத்துல வரும்போது நம்ம மனதெல்லாம் கிளியர் ஆயிரும், ஓப்பன் ஆயிரும். நம்ம கோவப்பட்டு இருப்போம், 10 வருஷம் கழிஞ்சு ஆண்டோட சமூகத்துல அந்த நன்மையை ருசிச்சு பார்த்தோம், நம்ம யோசிச்சு போவோம், இந்த விஷயத்தெல்லாம் நான் கோவப்பட்டேன்னா. சில பேர் யோசிப்பாங்க, என்ன அவன் என்னை இப்படி பேசி விட்டானே. யாரும் வேணா பேசட்டும், அவங்கள எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க, எதுக்காக கோவப்படுறீங்க, மன்னிச்சு விட்டுங்க. மனசுல ஒரு தெளிவு வரணும். அதாவது மனசுல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிந்து கொள்கிற தன்மை வரணும். நான் எப்படி சொல்றேன், உங்களை பார்த்து ஒருத்தன் தப்பா பேசுறேன்னா என்ன அர்த்தம்னா அவன் வீக்கா இருக்கான், நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க. புரிஞ்சுக்கங்க இத. உங்களை பார்த்து ஒருத்தன் தப்பா பேசுறானா அவன் என்ன இருக்கான், கொஞ்சம் வீக்கா இருக்கான். அவனுக்காக உட்காந்து ஜோம் பண்ணணும். நம்ம என்ன பண்ணோம்னா போன் எடுத்து, என்ன அவன் இப்படி பேசிட்டான்க்கா, ஆனா என்ன இப்படி அவன் பேசிட்டான், நான் என்ன பண்றதுக்கு கூடி உட்காரோம், ஒரு ஆலோசனை எடுப்போம். இவன் இப்படி என்ன பண்ணிட்டான், இவனை சும்மா விடக்கூடாது, அப்படி சொல்லக்கூடாது. மனதில் ஒரு புரிந்து கொள்கிற தன்மை வரணும். ஒருத்தர் நம்மளை தப்பா பேசுறாங்களா, நம்ம கூடி உட்கார்ந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜோம் பண்ணணும். அதான் அனுபவபூர்வமான கிறிஸ்தவ வாழ்க்கை. கோல் சொல்லுகிற ஒருவரும் பரலோகத்துக்கு போக முடியாது. அங்க சைடுல கேப் கூட இடம் கிடைக்காது போறது. கோல் சொல்றீங்களா, நிறுத்துங்க. ஒருத்தரை பத்தி தப்பா பேசுறீங்களா, நிறுத்துங்க. அதை மனதில் ஒரு தெளிவு வரணும். என் காலேஜ்ல ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், அவன்கிட்ட அடிக்கடி சொல்லுவேன், டே பண்ணாதடா, நீ இந்த ஃபேக்கல்ட்டியை எதிர்த்து பேசாதடா சொல்லிட்டே இருந்தேன். பண்ணல அவன். கடைசி என்ன தெரியுமா பண்ணான், அவனை காலேஜ் விட்டு வெளியே தூக்கிட்டாங்க. அவனை காலேஜ் விட்டு தூக்கின உடனே அவங்க அப்பா கூட்டிட்டு வந்தார். அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய போதகர், தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெரிய போதகர். கிட்டத்தட்ட ஒரு 700-800 விசுவாசி இருப்பாங்க. அவங்க அப்பா யாரை கூட்டிட்டு இருந்தாங்க தெரியுமா, ஒரு ரவுடிய, இங்க டாண்ட்ரி ரோட்ல இருந்து ஒரு ரவுடிய கூட்டிட்டு வந்தாங்க. அதாவது நம்ம வந்து நம்மளோட மனசை கட்டுப்படுத்தலைன்னா யார கூட வம்பு கிழப்போம், நம்ம பெற்றார கூட வம்பு கிழப்போம். காலேஜ்ல படிக்கிறவங்க யோசிச்சு பார்க்கணும். ஏதோ ஒரு பிரச்சனை வருதா, அப்போ கூப்பிடணும், ரவுடியை கூப்பிடணும் கிடையாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. புரிந்து கொள்ளுகிற ஒரு மனப்பான்மை வரும் அவனோட சமூகத்தில் உட்காரும்போது. அதான் ஒரு தெளிவான ஒரு மனது, அதான் ஒரு தெளிவான ஒரு விஷயம். நம்ம நிறைய வேலை யோசிப்போம், இவன் என் மேல கை வச்சுட்டானா அவனை நான் அடிச்சு பார்க்கணும் கிடையாது. ஒருத்தன் அடிக்கிறான்னா அவனுக்காக ஜோம் பண்ணு, ஆண்டவர் இறங்கி கிரியை செய்வார். ஆண்டவர் சொல்றாரு, பழி வாங்குறது என்னோட காரியம், நீ எதுக்கு அவஸ்தைப்பட்டு இருக்க, நீ எதுக்கு ஒரு நாள் உன்னோட பெட்டில் உட்காந்து ரொம்ப கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க. ஆண்டோட சமூகம் வரும்போது உங்க மனசுல ஒரு தெளிவு. ரெண்டாவது ஆண்டோட சமூகம் மூணாவது ஆண்டோட சமூகம் வரும்போது நம்மளோட கிரியையில் ஒரு தெளிவு உண்டாகும். ரெண்டாவது என்னது, மனசில் தெளிவு உண்டாகும். மூணாவது கடைசியா ஒரு 10 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், கிரியையில் என்ன உண்டாகும், தெளிவு. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, தெளிவு உண்டாகும். நம்ம வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை செய்வோம், நான் கரெக்டா செய்ய மாட்டோம். அதாவது எப்படி, நான் இந்த புல்ஸ் ஐ, அதாவது கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஒரு போட்டி இருக்கு, நிறைய ரவுண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த ஒரு ரவுண்ட்ல தான் நம்ம நேரம் டைரக்ட் பண்ணி அடிக்கணும். நம்மளோட ஆண்டோட சமூகத்தில் வரும், காணிக்கைகளை செலுத்தும், ஆனால் சரியான இடத்துல செலுத்த மாட்டோம். குண்டு சட்டியில குதிரை ஓட்டும், எப்படி குண்டு சட்டியில் எப்படி ஆரம்பிச்ச இடத்துல நம்ம முடிச்சுட்டு இருப்போம்.
நீங்க யோசிச்சு பார்ப்பீங்க, என்ன செய்யறேனே, ஆண்டவருக்காக எவ்வளவு உழைக்கிறேனே, என்னோட வாழ்க்கை ஏன் சப்புன்னு இருக்கு, என்னோட வாழ்க்கை ஏன் எலும்பாம இருக்கு. யோசிச்சு பார்க்கணும். ஒரு நாளும் ஆண்டோட கிரியை இல்ல ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசலன்னா நீங்க யோசிச்சு பார்க்கணும், ஏதோ நான் தப்பு பண்ணிட்டு இருக்கேன், அதாவது ஏதோ ஒரு தப்புக்கு நான் இடம் கொடுத்துட்டு இருக்கேன். காணிக்கை கொடுக்குற விஷயத்துல இல்ல, தசமபாகம் கொடுக்குற விஷயத்துல. காணிக்கை என்பது பாஸ்ட் கிட்ட போகணும், தசமபாகம் என்பது பாஸ்ட் கிட்ட போகணும். நீங்க யாரும் நினைக்கூடாது, சபையாரு இது உங்க பாஸ்ட் சொல்லி கொடுத்தா நான் பேசணும்னு நினைக்காதீங்க. நேற்றுக்கு ராத்திரி 12:30 மணிக்கு நான் ஆண்டோட சமூகத்துல உங்களுக்காக ஜெபிச்சுட்டு இருக்கும்போது, பிரசனத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின கிட்டத்தட்ட 1.25 வரைக்கும் ஆண்டவர் இந்த டாபிக் பத்தி என்கிட்ட பேசிட்டே வந்தார். நீங்க நான் அடுத்தோட கூப்பிடுங்களான்னு தெரியாது. நான் ஆண்டவர் சொன்னதை நான் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அதான் என்னோட ஆண்டோட சித்தத்தை நான் நிறைவேற்றுறது. நம்ம சபைக்கு வரும்போது காணிக்கை கொடுக்கும்போது இல்ல தசமபாகம் கொடுக்கும்போது ஊழியக்காரங்க போய் சேரணும். நான் வாழ்க்கையில சொல்றேன், ரொம்ப என்னை பத்தி பெருமையை சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. அதான் ஒரு அனுபவம் எனக்கு. நானும் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், நானும் ஒரு ஊழியக்காரன் தான். எனக்கும் காணிக்க வரும். ஆனா எனக்கு மேலாக எனக்கும் ஒரு பாஸ்டர் இருக்காரு. அந்த பாஸ்டர் கிட்ட தான் நான் போய் காசு கொடுக்கணும். உண்டியில போய் போடக்கூடாது. தசமபாகம் ஆஃபரிங் பாக்ஸ்ல போய் போடக்கூடாது, இல்ல சர்ச்சு பேங்க்ல போடக்கூடாது, இல்ல சர்ச் அக்கௌண்ட்ல போடக்கூடாது. எங்கன்னு வச்சுக்கோங்க, பிரச்சனை இல்லை. ஆனா அங்க போடக்கூடாது. அங்க போட்டீங்கன்னா வாழ்க்கையில் எழும்ப முடியாது. நான் எதுக்காக சொல்றேன்னா, எப்படி சொல்றேன், நீங்க சர்ச்சு கொடுத்தீங்கன்னா சர்ச்சு வளரும். அது எப்படி சர்ச்சு வளரும்னா, ஒரு பெரிய பில்டிங் வாங்குங்க, இதை மாதிரி ஒரு 4-5 ஸ்கிரீன் வாங்குங்க, நல்ல ஸ்பீக்கர் சிஸ்டம் வாங்குங்க. ஆனா உங்க வாழ்க்கை அப்படியே இருந்த போலவே இருக்கும். ஆண்டோட சமூகத்தில் நம்மளோட கிரியைகளை தெளிவுபடுத்தணும்னா அவருடைய சமூகத்தில் நாம் வாழ வேண்டும். அவருடைய சமூகத்தில் நாம் வாழ வேண்டும். சிறிய விஷயம் காணிக்க, அதுல ஒரு தவறு நீங்க பண்ணுங்களேன், ஆண்டு விட மாட்டார். ஆண்டு சொல்லுவார், நான் உனக்கு வாழ்க்கை கொடுத்துருக்கேன், நான் உனக்காக ஜீவனை கொடுத்துருக்கேன். நான் 1/10 பங்கு தானே கேட்டேன், 10ல் 1 பங்கு தானே நான் கேட்டேன் உனக்கு. அது கொடுக்கறது கூட நீ கணக்கு பார்த்து கொடுக்குறியே. ஒரு பிரதர் என்றது கேட்டார், எப்படி நீங்க காணிக்கை கொடுத்தா ரிசீட் எல்லாம் கொடுப்பீங்களான்னு. காணிக்கை கொடுத்தா ரிசீட், கரண்ட் ஆபீஸ்ல போய் பில்லு கட்டுறாங்க, கொடுப்பாங்க ரிசீட். ஆண்டவர் பேசுகிறார் சபையை, ஆண்டவர் பேசுகிறார். எவ்வளவு வருத்தமான விஷயம் தெரியுமா? லட்சக்கணக்கா போய் டாக்டர்கிட்ட செலவு பண்ணாங்களா, ஊழியக்காரன் கொடுக்கணும் கணக்கு பார்த்து, இந்த ஊழியக்காரர் சரியா செலவு பண்ணுவாரா, செலவு பண்ண மாட்டாரா? எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? ஆண்டவர் அவங்கள நடத்திட்டு இருக்காரு, ஆண்டவர் நடத்திட்டு இருக்காரு. நான் சொல்றேங்க, ஒரு ஊழியக்காரர் உங்க முன்னாடி ஜெபம் ஒரு பிரசங்கத்தை ஆயுதப்படுத்தணும், 10 மணி நேரம் உட்காரணும். ஒரு பிரசங்கம்லாம் சாதாரணமா வர்றது கிடையாது. இந்த பிரசங்கம் பண்றது 2 மணி நேரம் தான் தூங்கிருக்கேன் நேற்றுக்கு ராத்திரி. கிட்டத்தட்ட 12 மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன் உங்களுக்காக. ஒரு சபையா இருக்காங்க ஜெபம் பண்ணி உட்கார்ந்துருக்கு. எங்கள் மேல் விழுந்த பாரம், எங்கள் மேல் விழுந்த கடமை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, லேவியர்களுக்கெல்லாம் சொல்றாரு, இஸ்ரேல் மக்களுக்கு பேசும்போது பேசுறாரு. அது நீங்க காணிக்கை கொண்டு வரும்போது கொண்டு வாங்க. லேவியர்களுள்ளது, அவன் குடும்பத்துக்குள்ளது. அவன் எடுப்பான், கறி எடுத்து அவனோட குடும்பத்துக்கு போய் கொடுப்பான். அது அவனோட சாப்பாடு. அதுல கையை வைக்காத. ஆசாரியனோட சம்பளத்துல நீங்க கை வச்சீங்க, ஆண்டவர் உங்க சம்பளத்துல கை வைப்பார். எழும்ப முடியாத வாழ்க்கை கூட எழும்பவே முடியாது. நம்மளோட கிரியையில் நம்ம தெளிவடைய வேண்டும். எப்போ ஆண்டோட சமூகத்தில் நம்ம வாழ வேண்டும். ஒரு நாளும் ஆர்ப்பரிக்க வேண்டும், ஒரு நாள் பாட வேண்டும், ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே என்னை நீ நடத்தும் ஆண்டவரே. என்னோட மனதில் ஒரு தெளிவை உண்டாக்குமாப்பா, பாரம்பரியத்தின் கிரியைகளை முறியும் ஆண்டவரே. சங்கீதக்காரன் அருமையா பேசுறான், உங்களுடைய சமூகத்தில் என்னை தள்ளாதிரும், நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே என்னை மன்னிச்சிருக்கான. சமூகம் மட்டும் எடுத்துடாதீங்க. என்ன சமூகம் போயிடுச்சுன்னா தெளிவு போயிடும். மனதில் இருக்க தெளிவு போயிடுச்சுன்னா எல்லார்ட்டையும் சண்டை போடும், பாக்குறவன்ட்டு எல்லாம் சண்டை போடும். என்னோட கிரியில் தெளிவு போயிருச்சுன்னா, அதாவது என்னோட கிரியில் தெளிவு போயிருச்சுன்னா நான் என்ன பண்றேன்னு எனக்கே தெரியாது. சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா அந்த லைன், பிரதர் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல. ஏன் கிரியில தெளிவு இல்லை? எதுக்காக? ஆண்டோட சமூகம் உங்க வாழ்க்கையில் இல்ல, ஆண்டோட சமூகம் இல்ல. 1:45 மணி வரைக்கும் ஆண்டவர் பேசிட்டு இருந்த வார்த்தைகள் அவங்களோட பேசுகிறேன். ஆண்டோட சமூகத்தில் நாம் வாழ வேண்டும். அதான் அனுதின வாழ்க்கைங்க. அதான் வாழ்க்கையே. அது விட்ட வர வாழ்க்கை கிடையாது. ஆண்டோட சமூகம் இல்லைன்னு செத்து போலாம், அதான் பெட்டு. ஆண்டோட சமூகம் வரும்போது எவ்வளவு மேன்மையா இருக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு நாள் பேசும்போது எவ்வளவு, வண்டி ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க ஆண்டவர் பேசிட்டே வர்றாரு, உட்கார்ந்துட்டு இருக்க ஆண்டவர் பேசிட்டே வர்றாரு.
நான் மேங்களூருக்கு ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சிருக்காரு. நான் மேங்களூர் கிளம்பி போனேன். எனக்கு தெரியும் ஆண்டவர் கரெக்டா உணர்த்தினாரு. பிப்ரவரி முதல் வாரம் போகணும். பல பேர்கிட்ட பேசினேன். என்னோட லெக்சர் ஒருத்தர் மணிப்பால்ல இருக்காரு. மணிப்பால்ல இருந்து அவர் மேங்களூர் வந்தாரு. நான் போனேன். என்கிட்ட ஒரு பைசா கிடையாது, கையில ஒரு பைசா கிடையாது. ஏன்னா என்னோட கன்னடா ஹிஸ்டரி கேட்டிங்கன்னா, நான் பெங்களூர்ல 6ஆம் கிளாஸ் வரைக்கும் படித்தேன். 6ஆம் கிளாஸ் வரைக்கும் 6 வருஷமும் ஃபுல்லா ஃபெயில் தான் இருக்கேன். அதாவது பாஸ் ஆன சரித்திரமே கிடையாது கன்னடால. ஆனா ஆண்டவர் என்னை எங்க அழைச்சிருக்காருன்னா மேங்களூருக்கு போனேன். எங்க அதுவும் கன்னடால சுத்த கன்னடா பேசுறாங்க. அவங்க பேசுற கன்னடா என்கிட்ட வந்து கேட்டாங்க, உங்க அப்பா அம்மாக்கு எத்தனை பிள்ளை, இல்ல உங்க சபையில எத்தனை பேருன்னு கேட்டாங்க. இல்ல உங்க அம்மா அப்பாவுக்கு எத்தனை பிள்ளைங்கன்னு கேட்டாங்க. நான் நினைச்ச சபை யாரை கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு 55. வேடிக்கையான காரியம் தான். ஆனா அந்த இடத்துல ஆண்டவர் நடத்துறாருங்க. நான் சொல்றேன் சாட்சியா. இறங்கி போனேன், மேங்களூர் போகணும். என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் கால் பண்ணாரு. டேய் உனக்கு ஏதோ கொடுக்கணும்னு விரும்புறேன்டா, எனக்கு டிக்கெட் கூட காசு கிடையாது, சுத்தமா கிடையாது என்கிட்ட காசு. ஃபோன் பண்ணி சொல்றேன், டே உனக்கு ஏதோ கொடுக்கணும்னு விரும்புறேன்டா, டிக்கெட்டு நான் காசு கொடுக்குறேன்னு. சரிண்ணே. அப்புறம் சொன்னேன், செலவுக்கு கையில காசு கொடுக்குறேன்டா. சரிண்ணே. கூப்பிட்டாரு வீட்டுக்கு. கரெக்டா எங்க அப்பா எனக்கு 700 ரூபாய் கொடுத்தாங்க. எவ்வளவு? 700 ரூபாய். பஸ் டிக்கெட் 600 சொல்றேன். எங்க அப்பாட்ட நான் மீதி 500 வந்து கொடுத்தேன். குறை வைக்கலங்க ஆண்டவர், குறை வைக்கல. ஒரு சுத்தத்தை செஞ்சு பாருங்களேன், வாழ்க்கையெல்லாம் ஜகஜோதியா இருக்கும். இதெல்லாம் வாழ்க்கையே கிடையாது. ஆண்டவர் உங்கள்கிட்ட ஒரு நாள் பேசணும். அதான் மேன்மையான காரியம். ஆண்டோட சமூகத்தில் நான் மேங்களூர்ல நடந்து போயிட்டு இருக்கேன். ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்ல போய் ஒரு வெறுப்புல போய் என்னான்ற ஒன்னும் ஒர்க் அவுட் ஆகலையே. 2 நாள் அங்க இருந்தேன். எதுல மாட்டி விட பார்த்தாங்க. ஒன்னும் செட் ஆகல எனக்கு. நான் போய் ஒருத்தர் அப்பார்ட்மெண்ட்ஸ் கேட்டேன். நான் ஆளையும் மேலையும் கீழையும் பார்த்துட்டு கிடையாதுன்ட்டாங்க. நான் வெளியே வந்தேன். வெளியே வரும்போது இப்படி ஒரு அனுபவம் நடந்து போயிட்டு இருக்கேன். என் முன்னாடி தூதர்கள் நடந்து போயிட்டு இருக்காங்க. என் தோல் ஒரு பேக் போட்டு வந்துருக்கேன், பேக்கும் என் கூட ஒரு ட்ராலியும் இருக்கு. நடந்து மேங்களூர் ரோடுல நடந்து போயிட்டு இருக்கேன். தெரியாது, அவ்வளோ ஆட்களே தெரியாது. அதுக்கு முந்தின நாள் மீட் பண்ண ஒரு 3 பேரை தெரியும், அவ்வளவுதான். 3 பேரை மிஞ்சி போன 3-4 பேரை தெரியும். அந்த 4 பேருக்கும் ஒரே ஒருத்தரோட நம்பர் தான் இருக்கு. அந்த ஒருத்தருக்கு நம்பருக்கு மெசேஜ் அனுப்பினா அவர் ரிப்ளையே பண்ணல. 12 மணிக்கு மெசேஜ் அடிச்சேன், 4 மணிக்கு ஃபோன் பண்றாரு. நான் மேங்களூர் நடந்துட்டு இருக்கேன். ஆண்டவரே என்ன. ஆனா ஆண்டவர் எப்படி தேட்டுக்கிறாரு தெரியுமா? தூதர்களை அனுப்புறாரு. நான் நடந்து போயிட்டு இருக்கேன். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னாரு? நீ தனிமே இல்லை, தூதர்கள் நடந்து போயிட்டு இருக்கேன். நான் பாக்குறேன், இப்படி நடந்து போயிட்டு இருக்கேன். என் முன்னாடி இப்படி சேனை நடந்து போயிட்டு இருக்கேன். அதான் ஆண்டோட சமூகம். ஆண்டவர் இறங்கி வரும்போது சொல்ல முடியாது, அவ்வளவு பயங்கரமா இருக்கு. அதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. அதான் அனுபவபூர்வமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. இந்த சமுதாயம், இந்த பாரம்பரியமான கிரியைகள் சாவ வேண்டும். மனதில் ஒரு தெளிவு வரணும், மனதில் ஒரு உற்சாகம் வரணும், கிரியையில ஒரு தெளிவு அடையணும். அது எப்போ வரும்னா ஆண்டோட சமூகத்தில் நிற்கும் போது, அப்பா வீட்டில் அந்த சந்தோஷத்தை நீங்க அனுபவிக்கும் போது. ஜெபம் என்பது நீங்க ஏறெடுக்கிற விண்ணப்பம். ஆனா ஆண்டோட சமூகம் என்பது ராஜாவோட உட்காரும் ஒரு அனுபவம். அந்த அனுபவத்துக்குள்ள நீங்க இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க, ஒரு நாள் யோசிச்சு பாருங்க. ஆண்டோட சமூகத்துல நான் இருக்கேனா, இல்ல விஜயின் சமூகத்துல இருக்கிறேனா? விஜயை பத்தி ஒரு நியூஸ் கேட்டா நம்ம மைண்ட் எல்லாம் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா ஓடுது. என் ஆண்டவர் என்ன குறை வச்சிருக்காரு? அவங்களுக்கு ஜீவனை கொடுத்திருக்காருல்ல, மூச்சு கொடுத்து ஆண்டவர் நினைச்சு ஒரு லைட்டா ஒரு டச் பண்ணாருன்னு நீங்க அவுட் ஆயிருவீங்க, பிஸ்குன்னு போயிருவீங்க. லைட்டா ஒரு டச் தான். ஆனா ஆண்டவர் கிருபையை காத்து வந்துட்டு இருக்காரு. எதுக்குன்னா என்னோட பிள்ளை என்னோட சமூகத்தில் வருவார், என்னோட பிள்ளை என்னோட சமூகத்தில் வருவான், என்னோட சமூகத்தின் இன்பத்தை அனுபவிப்பான். அனுபவிக்கும் போது நான் யார் என்று புரிந்து கொள்வேன். நிறைய பேர் நம்ம ஆண்டவர் யாருன்னு தெரியாது. ஆனா மோசே, நீங்க டியூட்ரானமி படிக்கணும், கடைசி பாகத்துல ஆண்டவர் பத்தி எழுதியிருக்கேன், பயங்கரமா எழுதியிருக்கேன். என் நேரம் கம்மியா இருக்குனால முடிக்கிறேன். என்னோட வாழ்க்கை எப்படி இருக்கு? எழுந்து நிற்போமா, ஜெபம் பண்ணும், ஆண்டவர்கிட்ட கேட்போம். ஆண்டவர் என்னோட கிரி எப்படி இருக்கு, என்னோட மனதில் இருக்க தெளிவு எப்படி இருக்கு, நான் தெளிவா இருக்கேன்னு எல்லா விஷயத்தையும் புரிஞ்சு கொள்றேன். எனக்கு அந்த 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 தன்மை இருக்குது. எழுப்பி நிற்போம். நான் கொஞ்ச நேரம் ஜெபம், ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். ஆண்டவர்கிட்ட கேட்க போறேன், ஆண்டவரே நான் எப்படி எவ்வளவு தெளிவா இருக்கேன் ஆண்டவரே, என்னோட வாழ்க்கையில் நான் எவ்வளவு தெளிவா இருக்கேன். கேட்கறதுக்கெல்லாம் சண்டை போடுறேன்னு இல்லை, கேட்கறதுக்கெல்லாம் நான் சமாதானமா போறேன். உன்னுடைய சமூகத்தை சுமக்கிற ஒரு மனிதனா இல்ல ஒரு மனுஷியா இருக்கேனா, இல்ல ஒரு சமூகத்தை விட்டு விலைக்கு போற ஒரு மனுஷியா இருக்கேனா, இல்ல ஒரு மனுஷனா இருக்கேனா? எங்க இருக்கிறேன் ஆண்டவரே? நீர் என்னத்தில் பேசுமா ஆண்டவரே?
ஜெபத்துல ஆண்டவர் உணர்த்துவாருங்க. நான் சமூகத்துக்கு போகும்போது உங்கள்கிட்ட பேசுவார், உறவாடுவார். ஏனோக்கு ஆண்டவர் சஞ்சரித்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான், பரிசுத்தமாக்கப்பட்டான். நம்ம குண்டு செடியில குதிரை ஓட்டிட்டு இருக்கோம். ஆண்டவர்கிட்ட கேட்கணும், கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட கரங்களை உயர்த்தி கேட்போம், ஆண்டவரே என்ன சுத்திகரியும் ஆண்டவரே. தாவீது சொன்னது போல, ஆண்டவர் ஈசு பேரால சுத்திகரி, எனக்கு பரவாயில்ல, உம்முடைய சமூகத்தை விட்டு என்னை எடுத்துக்கொள்ளாமல் வரும். ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே என்ன காரியங்கள் இருக்கிறது, என்ன காரியங்கள் இருக்கிறது என்னோட வாழ்க்கையில் உம்முடைய சமூகத்தை விட்டு விலக்குகின்ற என்ன காரியங்கள் இருக்கிறது. என்னோட கிரியைகள் சரியில்லையா, இல்ல என்னோட பேச்சு சரியில்லையா, என்னோட வார்த்தை சரியில்லையா, என்ன சரியில்லை ஆண்டவரே. நான் நிற்கும் இடம் சரியில்லையா, இல்ல நண்பன் சரியில்லையா, என்னது. ஆண்டவர் உங்க கூட உறவாடலன்னா உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை செத்து கிடக்குன்றது அர்த்தம். பாட்டு பாடலாம், 1000 விஷயங்கள் நீங்க பண்ணலாம், ஆனா ஆண்டவர் உங்கள்ட்ட பேசலன்னா செத்து போயிருக்கீங்க எங்கேயோ. உங்க வீட்டுல உங்க அப்பா உங்கள்ட்ட பேசாம காசை மட்டும் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்பவே இல்லாத மாதிரிதான் இருக்கும் வீட்டுல. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு ராஜாவா இறங்க வேண்டும். அவரோட ராஜ்யத்தை தேடுங்கள், அவரோட நீதியை தேடுங்கள். மீதி எல்லாம் ஒரு ஒரு உங்களை பின்பற்றி வருங்க. ஆசீர்வாதம் உங்களை பின்பற்றி வரும். பணம் தேவையா ஆண்டவர் கொடுப்பாரு, குறைய வைக்கவே மாட்டாரு. சிங்க குட்டிகள் பட்டினி கிடக்குமான ஆண்டவரை தேடுகிறவர் ஒருவருக்கும் குறை இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், நீ என்ன தேடினா, நீ சிங்கக்குட்டி பட்டினி கிடக்கும். அதாவது ஒரு காட்டின் ராஜா, அது ஒரு காட்டின் ராஜா, அது பட்டினி கிடக்கும். நீ என்ன தேடினா உனக்கு ஒரு 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 வேளை சாப்பாடு கூட மிஸ் ஆகாது. உன்னை ராஜா மாதிரி நான் வச்சிருக்கேன். ஏன்னா நீ ராஜாவின் சமூகத்தில் இருக்கிற.